வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோடு கூட நான் இந்த வேலைக்கிழமையின் மாலைகளிலும் நான் பேசிக்கொண்டு வருகிற காரியம், நான் பார்த்து கொண்டு வருகிற காரியம், இந்த ஆராதனை பேரு ஜெப பாடம் ஆராதனை, லேர்னிங் அண்ட் டீச்சிங் அபவுட் த பிரேயர். எதை கற்றுக்கொள்ள அல்லது எதை அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம்? ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ள, ஜெபத்தை குறித்து அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஏன் ஜெபம் கற்றுக்கொண்டு செய்ய வேண்டிய ஒரு காரியமா? ஜெபம் என்பது ஒரு ஆரம்ப நிலையில் சொல்லப்படுகிறது போல, ஒரு தகப்பன் இடத்துல பேசுறது போல உங்களுக்கு தோன்றதெல்லாம், நீங்கள் விரும்புறதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாம, நீங்கள் விசுவாசிகள் ஆன பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாமே நீங்கள் அறிந்து கொள்வதில் தான் உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய செழிப்பு, ஆசீர்வாதம், வெற்றி எல்லாமே அடைங்கிறது பாருங்க. Without knowing, you cannot live a successful Christian life. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளாமல் நீங்கள் கிறிஸ்துவத்தில் வெற்றிகரமாக வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதான் பாயிண்டாங்க. அதனால தான் இயேசு சொன்னார், பழைய ஏற்பாட்டில் அதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் என்பது எதை குறித்து சொல்றாரு? அறிவில்லைன்னா என்னை குறித்த எந்த விதமான அறிவையும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. They are not learn anything about me. உலகத்தை பற்றி அறிஞ்சிருப்பாங்க, அவங்களா பக்தியாக சில விஷயங்கள் அறிஞ்சு வச்சிருப்பாங்கன்றார். அதனால தான் நம்ம ஜெபத்தை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முக்கியமாக இயேசு தாம் ஊழியம் செய்த காலத்தில் தம்முடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது என்ன பண்ணினாராம்? கற்றுக் கொடுத்தாராம். He taught them how to pray. எப்படியா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல, அவங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு மாடலை, ஒரு முன் உதாரணத்தை என்ன பண்ணினார்ல அவர்களுக்கு சொல்லி காண்பித்தார். அப்படின்னா prayer has to be learned and to be done. ஜெபம் என்பது கற்றுக்கொண்டு பின்பதாக செய்யப்படுவதாக இருக்கிறது. எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஜெபம்னா முதல்ல தெரிஞ்சிருக்கணும், கேட்டிருக்கணும், அதை சபையில் பிரசங்கித்திருக்கணும். பின்பதாக அதற்கு ஏற்றபடி நீங்கள் ஜெபித்தால்தான் உங்கள் ஜெபங்களுக்கு என்ன உண்டாயிருக்குமாங்க? பதில் உண்டாகிறது மட்டுமல்ல, ஜெபம் தொடர்ச்சியாக இருக்கும், ஜெபம் எளிதான ஒன்றாய் இருக்கும், ஜெபம் கடினமான ஒன்றாய் இருக்காது. உங்கள் ஜெபம் பெரிய பெரிய மாற்றங்களை, பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள ஒரு கருவியாக இருக்கும் பாருங்க. அப்போ அதனால தான் நம்ம ஜெபத்தை குறித்த காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் நம்ம எடுத்திருக்கிற காரியம் என்ன? வேதத்தில் பாருங்க, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்கு வேதாகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 66 புத்தகத்திலும் ஜெபங்கள் இருக்கிறது. அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த ஆட்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஜெபங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க? செய்திருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் இருக்கிற எல்லா ஜெபங்களும் சரியானவைகள், அது முறையானவைகள் என்று என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அது எல்லாவற்றையும் எதையோ ஒன்றை கொண்டு சரி செய்ய வேண்டியது அல்லது சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது என்னன்னு தான் இந்த ஆராதனையின் தொடக்கத்தில் நம்ம முதல் 2 பகுதியில் அதை பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 7 பகுதியை முடிச்சிருக்கிறோம் இது வரைக்கும். முதல் 2 பகுதி எதை பற்றியது? வாட் எவர் யூ லேர்ன் ஃப்ரம் த பைபிள் ஆர் வாட் எவர் யூ ஆர் லிசனிங் ஃப்ரம் த பைபிள். வேதத்தில் நீங்களே அதை படித்தாலும் சரி, இல்லை வேதத்திலிருந்து யாராவது சொல்றதை கேட்டாலும் சரி, it should be explained and it should be come under the new covenant of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் அடிப்படையிலே அவைகள் விளக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் அடிப்படையிலே அவைகள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கை இல்லாம, இயேசுவின் நாமமே என்னன்னு தெரியாம, அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடே இல்லாம அவர்கள் செய்த பழைய ஏற்பாட்டு ஜெபங்களையோ அல்லது மற்ற ஜெபங்களையோ கொண்டு வந்து இப்ப புதிய இது என் ரத்தத்தினால் உண்டாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொல்லி புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளா இருக்கிற நீங்கள் அதை செய்யும் போது நிச்சயமாக அது அங்கீகரிக்கப்படுவது இல்லை, அது சரியான ஜெபமாகவும் இருப்பது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பெரிய பெரிய ஜெப கூடுகைகளை, பெரிய பெரிய ஜெபத்தை செய்யக்கூடியவர்கள் அல்லது பெரிய ஜெப கூட்டத்தை கூட்டக்கூடியவர்கள் இன்றைக்கும் அந்த தவறை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாரும் போதிக்கல. அவங்களும் அடிப்படையே ஒரு பேர் கிறிஸ்துவ சபையில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஊராக போய் ஜெபம் பண்ணுறாங்க, கூட்டம் சேருது, கூட்டம் சேர்ந்தவொடனே அவங்கள ஒரு சுவிசேஷகராக மாறுறாங்க. அப்புறம் ஜெபத்தை குறித்து அவங்களுக்கு அதில் தான் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏதோ ஒரு லைட்டாக ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணிவிட்டு அந்த பிரசங்கம் எல்லாமே அவங்க என்ன ஜெபம் பண்ண போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே இருக்கும்.
விழுந்து ஜெபம் பண்ணார்கள், உருண்டு ஜெபம் பண்ணாங்க, பட்னியை கடந்து ஜெபம் பண்ணாங்க. இது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதோ 2 வசனத்தை எடுத்து சொல்லிவிட்டு வந்திருக்கிற ஜனங்களையும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறது, நடத்துறது. அதை ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசமும் இருக்காது. முன்னே ஏதோ ஒரு கூட்டத்தில் போய் உட்காந்துருப்பாங்க, அதே மாதிரி இப்போ ஒரு கூட்டத்தில் போயிட்டு உட்காந்துருக்கிறாங்களே தவிர இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிசுத்தமான நாமத்தை, அந்த பரிசுத்தமான உடன்படிக்கையை, அதனால் உண்டாயிருக்கிற மேன்மையை இன்றைக்கும் அறியாத ஜனங்களாய் தான் இருக்கிறார்கள். சரி, அப்போ அதனால தான் பாருங்க, நம்ம இந்த ஊழியத்தில், இந்த சபையில் நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன, வேதத்தில் ஜெபத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் புதிய உடன்படிக்கையின் அடிப்படையிலே அவைகளை எப்படி நீங்கள் புரிந்து கொண்டு அதை ஜெபிக்கவும் அதை பற்றி அறிந்து கொள்ளவும் வேண்டும் என்பது தான் நம்ம ஆதியாகமத்திலிருந்து எடுத்து ஒவ்வொரு அதிகாரமாக இருக்கிற ஜெபங்களை எடுத்து காண்பித்து அல்லது படித்து கொண்டு வருகிறோம். கடந்த ஜெப ஆராதனையில் பாபிலோனை பற்றி என்ன பண்ணியிருந்தோம், பார்த்துருந்தோம். ஜெபம் என்பது அது தேவனுடைய சித்தத்தினால் செய்யப்பட வேண்டியது. யாருடைய சித்தத்தில் செய்யப்பட வேண்டியது? அதுக்கு இயேசு கிறிஸ்துவே அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தார் இல்லையா? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உமது சித்தம் செய்யப்படுவதாக என்பதுதான் ஒரு சீஷனுடைய, ஒரு கிறிஸ்தவனுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஏன்னா மனுஷனுக்கு பாருங்க, மனம்னு ஒன்று கொடுத்துருக்கிறாரு. இந்த மனதோடைய பிரச்சனை என்ன, அது எதை ஒன்றா விரும்பும், எதை ஒன்றா ஆசைப்படணும், எதை ஒன்றா சரின்னு அது நினச்சிக்கும், எதை ஒன்றா சரின்னு அதன்படி என்ன பண்ணும், அது நடக்கவும் செஞ்சிடும். அது கடவுளையும் கூட கூப்பிட்டுக்கும், துணைக்கு வச்சுக்கும். அதான் அதுக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அதனால தான் வேதம் மனதை பற்றி பேசும்போதெல்லாம் சில இடத்துல ரொம்ப கேடானது, ரொம்ப கிறுக்கு உள்ளதுதான் பேசுது. ஏன்னா இந்த மனதோடைய பிரச்சனை அதுதான். இந்த மனதனால தான் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள் என்று ரோமர் 12:2 சொல்றதுக்கான காரணம். ஏன்னா மனம் தான் முதல்ல என்ன பண்ணணும், தேவனுடைய பிரியம், தேவனுடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து கொள்கிறதாய் முதல்ல மாறணும். அப்போ ஒரு விசுவாசி ஆகிட்டாங்கன்னா அவங்க முதல்ல எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், தேவனுக்கு பிரியமானது என்ன என்பது வசனத்திலிருந்து, தேவனுக்கு சித்தமானது என்ன என்பது தேவனுடைய வார்த்தையிலிருந்து, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க மனம் என்னவா மாறி இருக்கும், புதிதானதாக மாறி இருக்கும். அப்போ அந்த மனம் யோசிக்கிறது, சிந்திக்கிறது, ஜெபிக்கிறது எல்லாமே எதன் அடிப்படையிலே இருக்கும், அது தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் இருக்கும். எதன் அடிப்படையில் இருக்கும், அது தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் இருக்கும். ஏன்னா இப்போ அந்த மனது புதிதாக்கப்பட்ட மனதாக இருக்கிறது. சபைக்குள்ள வந்ததுனால மாறல. சபைக்குள்ள வந்து தேவனுடைய பிரியம்னா என்னன்னு காது கொடுத்து கேட்டிருக்குது, தேவனுடைய சித்தம்னா என்னன்னு காது கொடுத்து கேட்டிருக்கிறது, தேவனுடைய பரிபூர்ணமான விருப்பம்னா என்னன்னு காது கொடுத்து சத்தியத்தை அறிந்து கொண்டதுனால இப்ப மனம் என்ன பண்ணுகிறது, புதிதாக இருக்கிறது. அந்த மனதில் தோன்றுகிற, அந்த மனதிலிருந்து வெளிப்படுகிற எல்லா எண்ணங்களும், எல்லா ஆசைகளும், எல்லா விருப்பங்களும் அது யாருடைய சித்தமாகவே இருக்கிறது, தேவனுடைய சித்தமாகவே இருக்கிறது. அவருடைய ஆசைகளை, விருப்பங்களை தேவனுடைய வார்த்தையோட சரியா பொருத்தி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், தடங்களும் இல்லாமல் 100% என்ன பண்ண முடியும், உறுதி செய்ய முடியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சிலரை பார்த்துருக்குறேன் பாருங்க, ஊழியம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க எடுக்கிற முடிவு அப்படின்னா, நான் திருமணமே செய்ய என்ன பண்ண போகிறேன், ஊழியத்தை செய்ய போகிறேன், கர்த்தர் தான் அப்படி சொன்னார்னுடுவாங்க. அடுத்த வார்த்தை, கர்த்தர் தான் நீங்கள் உள்ளத்துல அப்படி பேசினாரு, திருமணமே செய்யாமல் என்ன ஊழியம் செய்ய சொன்னார்னுவாங்க. ஆனால் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா வசனமும் அவங்க சொன்னது என்ன பண்ணுதாங்க, பெருசாக கிளாஷ் ஆகுது, பெருசாக இடிக்குது. அவங்க கம்பேரிசன்லாம் கொடுப்பாங்க. ஆனால் பவுல் வந்து திருமணம் பண்ணாமல் ஊழியம் செய்யலையா, அவரு செய்யலையா, இவரு செய்யலையா, இயேசு செய்யலையா அப்படிலாம் கேட்பாங்க அவங்க. சரி, அவங்கெல்லாம் செஞ்சாங்கன்னா அதே ஊழியத்தை நீ என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்து மாதிரி லாசரு உயிரோட எழுப்பணும், வியாதியெல்லாம் சுத்தமாக்கணும், குருடருடைய கண்களெல்லாம் திறக்கணும், ஒரு நாளைக்கு 4 ஊரை சுற்றணும், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இது மாதிரி நிறைய வேலை இருக்குது இயேசு கிறிஸ்து செஞ்ச வேலை. அதை கம்பேர் பண்ணிங்கன்னா இது என்ன பண்ணணும், சேர்த்து கம்பேர் பண்ணிடணும். அது ஊழியம் வரும்போது ரொம்ப முக்கியமானதாக இருக்குதுங்க. குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அதுங்க ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அதெல்லாம் வந்து ஆண்டவர் தான் சொன்னார்னு சொன்னால் அதான் சொன்னேன், வசனத்துக்கும் அதுக்கு என்ன கிடையாது, சம்மந்தமே இல்லை. ஆண்டவர் அதை சொல்லியிருக்கவே மாட்டார். அவங்களுக்குள்ளே இருக்கிற மாம்சம், அவங்களுக்குள்ளே இருக்கிற உலகம், அவங்களுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையின் தத்துவங்கள் அப்படிப்பட்டதாக இருக்குதுன்றது தான் புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அப்போ ஜெபமும் பாருங்கள் அப்படிப்பட்டதாக தான் இருக்குது. ஜெபம்னு வரும்போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதை போக அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோம். அது ஏன் பல நேரத்தில் ரொம்ப சலிப்பாக இருக்குது, சில நேரத்தில் எரிச்சலாக இருக்குது, சிலருடைய ஜெபங்கள்லாம் கேட்கறதுக்கு அருவருப்பாக இருக்கும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அது மாதிரிலாம் இருக்கும். ஏன் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் வந்து இதுதான். அது எதுவுமே இந்த புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில், அது இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவைகள் இருப்பது இல்லை.
ஜனங்களை ஏற்றுக்கொள்ற மாதிரி. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு ஜெப கூடுகையில் காமிச்சிருந்தேன். சனிக்கிழமையில ஜனங்களிடத்துல பேரை வாங்கணும், ஜனங்களிடத்துல அவர்கள் வந்து நீண்ட நேரம் ஜெபம் பண்ணி அவங்களிடத்துல பேரை வாங்கிக்கணுன்றதுக்காகவே பரிசேயர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களா, நீண்ட ஜெபத்தை செய்கிறாங்க, ஒரு பாலிஷான ஒரு ஜெபத்தை செய்கிறாங்க, ஜனங்கள் விரும்பும்படியான ஒரு ஜெபத்தை செய்கிறாங்களே தவிர ஜெபம் யாருக்கானது, ஜெபத்தை அங்கீகரிக்க வேண்டியவர் யார், ஜெபத்திற்கு பதில் தர வேண்டியவர் யாருன்றது என்ன பண்ணிடுறாங்க, அங்கே டோட்டலாக எடுத்துடுறாங்க. ஜெபத்தில் யாரும் ரொம்ப முக்கியம் அப்படின்றது என்ன பண்ணுறது நினைக்கிறதே இல்லை. ஏன்னா இதெல்லாம் கற்றுக்கொள்றதே இல்லை, பாருங்க, டச் பண்ணுறதே கிடையாது. தமிழ்நாட்டிலையும் டச் பண்ணல, இந்தியாவிலையும் டச் பண்ணதில்லை. தேவையில்லாத காரியங்களெல்லாம் டச் பண்ணி தேவையில்லாத விதத்தில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கிறிஸ்துவ மக்களை உருவாக்கி அவங்க யாருமே கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறாங்களே தவிர கிறிஸ்துவின் அடிச்சோடுகள் என்ன பண்ணுறது நடக்கிறதே இல்லை. அதனால தான் இந்த ஊழியத்தை பின்பற்றுகிறவர்கள், இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க, இணைஞ்சிருக்கிறவங்க, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல காலங்கள், பாக்கியமான நேரங்கள் இவைகளெல்லாம் அறிந்து கொள்வதற்கு. சரி, அப்போ அதனால தான் நம்ம எடுத்துருக்கிற காரியம் என்ன, வேதத்தில் இருக்கிற எல்லா ஜெபங்களையும் புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் புரிந்து கொண்டு ஜெபிப்பது எப்படின்றதான் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைய நாளிலும் நம்ம பார்க்க இருக்கிற காரியம், இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஜெபத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அதிகாரம் யாரை குறித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்தது. ஆபிரகாமை பற்றி அல்லது ஆபிரகாமும் ஆண்டவரும் முதல்ல சந்தித்து கொள்ளுகிற ஒரு இடமும் இந்த ஆதியாகமம் 12 தான். சரி, அதனால் இதுக்கு நான் தலைப்பு நான் வைத்திருப்பது, ஆபிரகாம் தன்னுடைய முதல் ஜெபத்திலே கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபித்தான். யாருடைய நாமத்தினாலே ஜெபித்தான்? அவன் முதல்ல ஆபிரகாம் பாருங்க, தன்னுடைய 75வது வயசுல ஆண்டவர் அறிந்து கொள்றான். ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுறாரு, அவனுக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி பாருங்க, அவனுக்கு இந்த கடவுளை பற்றியும் தெரியாது, இந்த கடவுளை பற்றி எந்த அறிவும் அவனுக்கு கிடையாது. அவனுடைய வழிபாட்டு முறையே முற்றிலும் வித்தியாசமா இருந்தது. 75 வயசு வரைக்கும் வேற ஏதோ ஒன்று வணங்கிக்கிட்டு அப்படி இருந்தவன் அவன். ஆண்டவர் முதல்ல அவனை சந்தித்து அவனுக்கு வார்த்தையை வெளிப்படுத்தி, வாக்குத்தத்தங்களை வெளிப்படுத்தி, உருவத்தெல்லாம் வெளிப்படுத்தலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். வெறும் வார்த்தையின் மூலமாகவே தம்மை என்ன பண்ணுகிறார், ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். வார்த்தையை கொண்டு அவனோடு பேசுகிறார். அதுதான் முதல் 4 வசனங்களை நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஆரம்பிப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லுகிற அல்லது நான் காண்பிக்கிற இடத்திற்கு நீ போ. ஏன்னா அங்கே போனீங்கன்னா தான் இப்போ நான் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்களை நீ விசுவாசித்து அதில் உறுதியாக நிற்க உனக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சபை கிடையாது, ஊழியக்காரர் கிடையாது. சபையும் ஊழியக்காரரும் இருந்தால் தான் இந்த மாதிரி ஆராதனை வச்சு ஆண்டவரை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும், வசதியாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் வரதுக்கே பல பேர் கஷ்டமாக இருக்குது இல்லையா? அந்த ஒரு நாள் வரதுக்குரிய அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிருந்தான். ஆபிரகாம் மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் மாறி இருக்கும். ஊர் விட்டு போயின்னு நான் காண்பிக்கிற இடத்துக்கு வேற எந்த காரணமும் கிடையாது. பாருங்க, ஒரே ஒரு காரணம் தான், அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், அதை அவன் எந்த இடையூறும் இல்லாமல் வேற எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் முழுமையாக என்ன பண்ண வேண்டும், அவன் என்னை நம்பவும் சார்ந்திருக்கும் வேணும். அதுக்கு முதல்ல அவன் நம்பி சார்ந்திருக்கிற ஊரை விட்டு, அந்த சொந்தக்காரங்களை விட்டு, எல்லாரையும் விட்டு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. அவன் பிரிஞ்சு போனாதான் அவன் முழுமையாக என்ன பண்ணுவான், என்ன நம்புவான். இதுதான் நோக்கம். ஆண்டவருக்கு ஊரை விட்டு துரத்துறது நோக்கம் கிடையாது. ஹலோ, பல ஊழியக்காரங்க தங்களை அப்படி அடையாளப்படுத்திப்பாங்க. ஆண்டவர் வந்து என்ன அந்த ஊரில் பிறந்தனாக்கும், அந்த ஊரில் வளர்ந்தனாக்கும், அப்புறம் அங்கேருந்து எங்க என்ன பண்ணிட்டாருங்க, ஆபிரகாமை போலன்னுவாங்க. யாரை போல? நீ இப்போ ஆபிரகாமை போல யாரும் ஓட வேண்டியதில்லை, ஊரை விட்டு ஊர் மாற வேண்டியது இல்லை. இருக்கிற இடத்துல இருந்து மனதில் தேவனோட வார்த்தையை கேட்டு, வசனங்களை கேட்டு, சத்தியத்தை கேட்டு அங்கே என்ன பண்ண முடியும், உங்களால் ஆண்டவரை விசுவாசிக்க, ஆண்டவருடைய வழியில் நடக்க உங்களுக்கு முடியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஆபிரகாமை தேவன் அழைத்து சொன்னது அது பெரிய சேலஞ்ச் சும்மா கிடையாது. ஒரு 75 வயசு வரைக்கும் ஒரு ஊரில் இருந்துட்டு சொந்தக்காரங்க அவங்க இவங்க சுற்றுப்புறத்தார் எல்லாரும் இருக்கு, ஒரு விதமான ஒரு இடத்துல வாழறான். அங்கிருந்து கம்ப்ளீட்டா முழுமையாக அங்கிருந்து அவனை பிடுங்கி வேற இடத்துக்கு, நான் அதுவும் எங்கன்னு தெரியாது, நான் சொல்ற வரைக்கும் என்ன பண்ணிட்டு போயிட்டே இருன்றாரு, கிளம்பிடுறான். நீங்க கேட்கலாம், 75 வயசுல ஒரு ஆளுக்கு இதெல்லாம் தேவையாதெல்லாம்? சாக வேண்டிய வயசு, பிள்ளை கிடையாது. அமைதியாக இருக்கிற கொஞ்ச நாள் சாப்பிட்டு ஒரு ஓரமாக என்ன பண்ணுவோம், படுத்துட்டு எழுந்துட்டு போவோம். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய வார்த்தையில் சொன்னால்
ஏதோ எப்போ ஆண்டவருடைய வருகை இருக்கும், எப்போ நான் ஆண்டவரிடத்துல போயிட்டு சேருவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அந்த மாதிரி பேசியிருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுடைய ஆசை பாருங்க, 75 வயசு ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை பெறுகிறான். கண்டிப்பா சாகும் போது எப்படிதான் சாவேன் நான், ஆசீர்வாதமா தான் சாவேன். எப்படிதான் சாவேன் நான், ஆண்டவருடைய ஆசீர்வாதமா தான் சாவேன். I receive the blessing and die. அதே போல பாருங்க, அவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாகிறது. அவன் சீமானாய் மாறுகிறான். அவனுக்கு சொல்லபடியே ஒரு குமாரனை தேவன் அவனுக்கு ஈசாக்கை தருகிறார். அவனையும் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு பெரிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை பாருங்க. அவனுக்கு 75 வயசுக்கு மேல ஒருத்தனுக்கு வாழ்க்கை வருது. எப்படி? அவன் விசுவாசித்தான், அவன் வேணும்னு விரும்பினான். போய் சேர வேண்டிய வயசுல என்ன விருப்பம்னு அவன் கேட்கவே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எவ்வளோ மைண்ட் மாறி இருக்கிறாங்க பாருங்க. அவன் அதை விரும்பவே இல்லை பாருங்க, சாவறதை விரும்பல. இந்த உலகம் மோசமான உலகம் தான், ஆனால் அதெல்லாம் அவன் விரும்புறதே. அவன் 75 வயசு வரைக்கும் அதான் பார்த்தான், மோசமான காரியங்களை தான் தன் வாழ்க்கையில பார்த்தான். பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, புரியுதுங்களா இல்லையா? ஒரு விதமான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் அவன் வளர்றான் பாருங்க. அது முன்னாடி இருக்கு 11ஆம் வசனத்துக்கு பின்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தேராக அவன் தகப்பனுடைய தொழில் என்ன எல்லாமே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த ஆபிரகாம் தான் பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்று நல்லா இருக்கணும்ன்ற முடிவோடு என்ன பண்றான், கிளம்பி போறான். இப்போ என்ன பண்ணியாகணும், ஒரே விஷயம் தான், அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். தேவனுக்கு ஏற்ற விதமாய் நான் இருக்கிறேன் என்பது எல்லா நேரத்திலும் அவன் தன்னை உறுதி செய்ய வேண்டும். He should sure என்ன, நான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து கொண்டே இருக்கிறேன். நேற்று எனக்கு சொன்னார் தான், இன்னைக்கு என்ன பண்றேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், நாளைக்கு அதை நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு எப்படி 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 காட்டுவது, அதை அதான் பாயிண்ட், எப்படி அதை வெளிப்படுத்துறது. நேற்று எனக்கு சொன்னாருங்க ஆண்டவர், எனக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நான் அவர் சொன்னதை இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன்றது எப்படி காண்பிக்கிறது? அவர் சொல்லிட்டாரு, நானும் கேட்டுட்டேன், அதனால் முடிஞ்சுதான்? இல்லை, அவர் சொன்னதை என் வாழ்க்கையில செய்யும் அளவும் நான் அதை என்ன பண்ண வேண்டும், வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எந்த விதத்துல? ஜெபத்தின் வடிவிலே. எந்த வடிவிலே? அதை ஜெபத்தின் வடிவிலே. அதுதான் பிற்காலத்தில் யாக்கோபுலாம் செய்யறான். நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உன்னை போகவிடன்றது என்ன பாயிண்டாங்க? நீர் என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீரு, அதை என் வாழ்க்கையில பார்க்கிற வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டே தான் இருப்பேன். அந்த ஜெபம் எதை காமிக்குது? நான் உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையை காமிக்குது. நீர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நான் இன்னும் விசுவாசித்து கொண்டே தான் இருக்கிறேன் என்பதை காண்பிக்குது. நான் இன்னும் உண்மைதான் சார்ந்து இருக்கிறேன், நம்பி இருக்கிறேன், உம்மோடு கூட தான் இணைந்திருக்கிறேன், நீர் தான் என்னுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாக்குத்தத்தம் தான் எனக்கு தேவை. இது எல்லாவற்றையும் அந்த ஒரே ஜெபம் என்ன பண்ணுகிறதாங்க, வெளிப்படுத்துது. அவ்வளோ மீனிங் பாருங்க ஜெபத்துல. ஜெபமே வேணான்னு சொல்றது ஒரு பெரிய முட்டாள்தனம். அது பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? புரியலன்னு அர்த்தம் ஒன்றும் அவங்களுக்கு. புரிஞ்சதுன்னா அப்படி பேச மாட்டாங்க. அப்போ அதனால தான் பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்க போகிறோம். ஆபிரகாம் முதல்ல அவன் செஞ்ச ஜெபம், ஃபர்ஸ்ட் ப்ரேயர். அவனுடைய ஜெபத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அங்கே வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுகிறது? ஆபிரகாம் தன்னுடைய முதல் ஜெபத்திலே கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபித்தான். யாருடைய நாமத்தினாலே ஜெபித்தான் அவன்? இன்னைக்கு நிறைய பேர் புதுசாக வரவங்களாம் பாருங்க, நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், ஆனால் அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நான் எல்லாருக்காக ஜெபிக்கலாம், அது பெருசு இல்லை. எது பெருசு? நீங்கள் உங்களுக்காக ஜெபிப்பது தான் ரொம்ப முக்கியமானது. அண்ணாளுக்கு பிள்ளை வேணும், யார் தான் ஜெபம் பண்ணாங்க? ஏலி இருக்கலாம், அவள் சர்ச்சில் இருந்திருக்கலாம். ஹலோ, ஏலி தான் பாஸ்டா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் யார் ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது? அண்ணால் தன் வயிற்றில் குழந்தை உண்டாக அவ தான் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அதான் பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் ஜெபம் பண்ணாரு, அவர் கை வச்சா எனக்கு வந்துடும், அதெல்லாம் வராது. நல்ல வேலை வேணும், நல்ல வேலை செய்ய போகிறது யார்? நீங்கள் தானே. அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும், நல்ல வேலைக்காக ஜெபிக்கணும். நல்ல எதிர்காலம் உண்டாகணும். நல்ல எதிர்காலம் உண்டாகணும், யார் தான் ஜெபிக்கணும்? அது யூ ஷுட் ப்ரே. அதுதான் கடந்த ஜெப கொடுக்கையிலையும் காமிச்சிருந்தேன் நான். உங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாமல் இருப்பதற்கு நீங்க உங்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசு ஜெபம் பண்ணாரு, அவருடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு பிதாவின் சித்தத்தை மரண பரியந்தமும் என்ன பண்ணினார், அவர் செய்து காண்பித்தார். ஆனா இவங்களால உயிரோடு இருக்கும் போது என்ன பண்ண முடியல, சீஷர்களால பிதாவின் சித்தத்தை செய்ய முடியல, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க முடியல. மறுதளித்தார்கள், காட்டி கொடுத்தார்கள், 10 பேரும் விலகி ஓடினார்கள், பயந்தார்கள், இதெல்லாம் இருக்குது. ஏன் இருந்தார்கள்? ஒரே ஒரு காரியம் தான், பிகாஸ் தே நாட் prayed for them. அவர்களுக்காக என்ன பண்ணவே இல்லை, ஜெபிக்கவே இல்லை. இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் அல்லது புதுசாக வரவங்களாம் எதிர்பார்க்கறது தான், அம்மா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் எந்த கஷ்டமும் படாதீங்க, நீங்கள் பாட்டு போங்க, நீங்கள் பாட்டு சோறு தின்னுங்க, நீங்கள் பாட்டு வந்துனே இருங்க,
அடியேன் உங்களுக்காக என்ன பண்ணுறேன், இரவும் பகலும் ஜோம் பண்ணுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. எங்கள் பாஸ்டர் எங்களுக்காக என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒன்றும் மாறாது. ஒன்று போய் 7 கூட்டு வரும், வேற ஒன்றும் இல்லை. வசனம் அப்படி தான் சொல்லி கொடுக்குது. ஒரு பிசாசு வெளியே போயிட்டு எத்தனை பிசாசை கூட்டிகிட்டு வருமா, அது 7 கொண்டு வருமா அது. அதனால தான் பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவை பின்பற்றுவது எல்லாமே ரொம்ப ஞானத்தோடு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். முட்டாள்தனமாக வெறும் பக்தியை பார்த்து கடவுள் நமக்கு எதுவும் செய்யறதில்ல. நம்முடைய விசுவாசம், நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானத்திலிருந்து வெளிப்படுகிற விசுவாசத்தை கொண்டு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, எல்லாவற்றையும் செய்கிறார். பக்தியை வச்சு என்ன பண்ணுறதுல அவர் செய்கிறதே இல்லை, அவ்வளோதான். சரி, அப்போ ஆபிரகாமுக்கு முதல் அட்டென்ஷன் ஆண்டவர் கொடுக்குறாரு, வாக்குத்தத்தங்களை தராரு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த கான்வர்சேஷனும் கிடையாது பாருங்க. அதுக்கப்புறம் 2வது கான்வர்சேஷன் இதுதான். 2வது கான்வர்சேஷன் என்னது, அவன் கிளம்பி போயிட்டான். 7வது வசனம், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7, 8, 2 வசனம் தான் பார்க்க போறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். உன் சந்ததிக்கு என்ன பண்ணுவேன், இப்ப முன்னுபின்னு தெரியாத ஒரு ஊருக்கு போறான், ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறான். அவன்கிட்ட இருக்கிறதுலாம் அவன் மனைவி, அவன் கூட வந்த லோத்து, அவங்க அப்பா, இந்த மாதிரியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. வேற எதுவும் அவங்ககிட்ட கிடையாது. ஒன்றும் இல்லாத ஒரு ஆளை பார்த்து சொல்றாரு, நீ இப்போ இருக்கிற இந்த வந்திருக்கிற இந்த தேசத்தை உனக்கு உன் பின்வரும் சந்ததிக்கு என்ன பண்ணுவேன், இந்த தேசத்தை கொடுப்பன்றாரு. அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை, அதான் பாயிண்ட், எதை கட்டினான் அவன், எங்க கட்டினான், அவன் எந்த இடத்துல இருந்தானோ அது ஒரு வேளை ஒரு வனாந்தரமா இருந்திருக்கலாம், அங்க ஒரு வேளை யாரும் இல்லாத ஒரு இடமா இருக்கலாம். பட் he built an altar in the place where God has seen him. கடவுளை அவனை எங்க சந்திச்சாரோ அந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், ஒரு பலிபீடத்தை கட்டி விட்டான். பலிபீடம்னா என்ன, இன்னைக்கு வருவோம். இன்னைக்கும் பலிபீடம்னா என்ன கட்டி நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஏதோ செங்கல் மாதிரி வச்சு கட்டி. இன்னைக்கு பலிபீடம்னாலே முக்கால்வாசி பழமைவாத கிறிஸ்தவர்களுக்கு என்ன தெரியுங்கன்னா, இதுதான் பலிபீடம், இதுதான் ஆல்டர்னாலே இதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எது ஸ்டேஜ் எல்லாம் இது மாதிரி ஸ்டேஜ் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். சினிமா பாட்டு பாடுற இடத்துல பார்க்கலாம், அரசியல்வாதிங்க பேசுகிற இடத்துல பார்க்கலாம். அதெல்லாம் ஆல்டரா? ஆல்டர்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. டைம் இல்லாதனால எடுக்கல. எபிரேயரில் போய் படிச்சு பாருங்க. பலிபீடம் இப்போ எங்க இருக்கிறது, நம்முடைய வாய் தான் இப்பொழுது என்னவா இருக்கிறது, பலிபீடமா இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து தான் தேவனுக்கு என்ன பண்ணுகிறோம், பலிகளை செலுத்துகிறோம். அவர் மவுத் இஸ் ஆல்டர் இன் தி நியூ கவர்னன்ட். புதிய உடன்படிக்கையிலே எது உங்களுக்கு பலிபீடமா இருக்கிறது, உங்கள் வாய் தான். உங்கள் வாயிலிருந்து தேவனுக்கு நீங்கள் செலுத்துகிற துதியின் பலியா இருக்கலாம், நன்றியின் பலிகளா இருக்கலாம், ஸ்தோத்திர பலிகளா இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு, எது வேணா இருக்கலாம். பட் யுவர் மவுத் இஸ் த ஆல்டர் இன் தி நியூ கவர்னன்ட். உங்கள் வாய் தான் இப்ப என்னவா இருக்கிறது, என்னவா இருக்கிறது, அங்க பலிபீடமா இருக்குது. அப்ப இங்க இருக்கிற அப்படியே பொசிஷன் அங்க கொண்டு போனீங்கன்னு அர்த்தம், நீ இருக்கிற இடத்த உனக்கும் சந்ததிக்கும் கொடுப்போன்ன உடனே இன்னைக்கு ஆல்டரா இருக்கிற வாய் என்ன பண்ணியிருக்கோம், நீ சொன்னபடியே ஆகட்டும் ஆண்டவரே, பலியை செலுத்தியாச்சு. பலிபீடத்தாங்க கட்டி ஆண்டவர் சொன்ன அந்த பலியை என்ன பண்ணியாச்சாங்க, அங்கீகரித்தாச்சு, அதை ஏற்றுக்கொண்டாச்சு. அதுக்கு பதில் என்ன பண்ணியாச்சாங்க, நீங்களே கொடுத்துட்டீங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் புதிய உடன்படிக்கைங்க. இப்போ நீங்க உட்காந்துட்டு ஒரு இடத்துல கட்டிக்கிட்டு நீங்க ஒரு பலிபீடம் சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டிய அவசியம். அதனால தான் அந்த தவறான புரிதல் தான் என்ன பண்ணுது, சில தவறான ரொம்ப மட்டமான உபதேசங்கள் எல்லாம் உபதேசிக்க வைக்குது. இது ஆல்டர்ன் முடிவு வந்துடுச்சுனாலே புத்தி என்ன மாறிடுது. இது இங்க ஏன் செருப்பு போடுறதுல இருந்து ஆரம்பிக்குது, கால்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த செருப்பை போடலாமா, அந்த ஷூவை போடலாமா, அந்த ட்ரெஸ்ஸை போடலாமா, அந்த பேண்ட்டு போடலாமா. ஹலோ, நாளைக்கு யாரையும் ஒரு ஃப்ரெண்டை எனக்கு இப்போ அமெரிக்காவில் கொடுக்குறான்னு வச்சுப்போமே, அவன் பேண்ட்டு ஒரு ஷார்ட்ஸை போட்டுன்னு வருவான், இல்லை ஒரு பொண்ணாக இருந்தால் ஃப்ராக்கை போட்டுன்னு வருவா. ஆல்டரில் போய் அப்படி நிற்கலாமா, எங்கே வந்து அப்படி நிற்கலாமா? அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், 6 முழம் புடவையும் வாங்கி சுற்றி விட்டா கூட்டின்னு வர முடியும்? பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? நான் தான் சொல்லுவேன், சத்தியம் என்பது எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கணும், எல்லா தேசத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கணும். அப்போதான் இயேசு உலகத்தின் ரட்சகர்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது, அர்த்தம் இருக்குது. இல்லைன்னா இயேசு வெறும் உங்கள் ஏரியா ரட்சகர், அவ்வளோதான், உங்கள் ஊர் ரட்சகர். அவருக்கு இந்த இயேசுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இயேசு ஊருக்கான ஆள் இல்லை, இயேசு உலகத்துக்கான ரட்சகராக இருக்கிறார். யாருக்கான ரட்சகராக இருக்கிறார் அவர்? அந்த கலாச்சாரத்துக்கும் அவர் தான் இயேசு. அப்போ ஆல்டர்னு இது முடிவு பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே மாறிடுது, கம்ப்ளீட்டா மைண்ட் செட் மாறிடுது, உபதேசம் மாறிடுது. நகை போட்டு பிரசங்கம் பண்ணலாமா, கையில் வந்து வாட்ச் கட்டலாமா, அதை போடலாமா,
பிரேஸ்லைட் போடலாமா? இவங்க எல்லாம் போடலாம். ஆனால் பாஸ்டர் என்ன பண்ண எதுவுமே. அதனால பாருங்க, முக்கால்வாசி பாஸ்டர் முழுக்குன்னு வந்து நிற்பாங்க. வாட்சை மட்டும் கட்டிவிட்டு நமக்கு ஏன்டா வம்பு, கட்டிட்டு இது ஆல்டர்னுவான், ஆல்டரில் கடல் நோய் இங்கேயே உலாவிக்கிட்டு இருக்கிற மாதிரியோ என்னென்னோ பேசுவானு கிடையாது. இது ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு இடம் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இங்கேருந்து ஒரு காரியத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம், செய்கிறோம். தேவனுடைய வார்த்தை இங்கிருந்து என்ன பண்ணப்படுகிறது, பிரசங்கிக்க. அதனால இது வந்து மோசமான இடம், இது எப்படி ஒன்றா இது ரோடான இடம் மாதிரி அப்படிப்பா இதை நினச்சிக்க முடியாது. இது எதனால மதிப்பு? இந்த இடத்துல நின்று தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுறேன், நான் நீங்கள் பிரசங்கிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு தான், அதனால தான் இதுக்கு என்ன பண்ணுது மதிப்பு. பேசுறது புரியுதுங்களா? உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் கலெக்டர் வரான்னு வச்சுப்போமே, புரியுற மாதிரி சொல்கிறேன், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. வீட்டுக்கு கலெக்டர் வராரு, அவருடைய ஷூவை வெளியே கழட்டி வச்சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துட்டார். மழை பெய்யுது, சாரல் அடிக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஷூ உங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்குள்ளே மழை நனையாத இடத்துல வைக்கிறீங்க. எதுக்கு இப்போ இந்த ஷூவை மதிச்சிங்க சொல்லுங்க பார்ப்போம். கலெக்டர்னால அந்த ஷூக்கு மரியாதையா? ஹலோ, இல்லை ஷூனால கலெக்டர் மரியாதையா? எதனால மரியாதை? அது யாரால மரியாதை? அவ்வளோதான் பாயிண்ட். இந்த ஸ்டேஜ், இந்த இடம் எல்லாமே கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கிறதுனால தான் இதுக்கு மரியாதையே தவிர, இதால கடவுளுடைய வார்த்தைக்கோ கடவுளுக்கு என்ன கிடையாது மரியாதை இல்லை. அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இறங்கிடக்கூடாது. அதெல்லாம் வந்து எங்கேயாவது கோயிலில் விக்கிரகங்கள் வழிபடுற இடத்துல அப்படி நீங்கள் நினைக்கலாம், கரெக்ட், தப்பு கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கு பக்தியான ஒரு காரியம். சபை அப்படி இல்லை, சபை அப்படிப்பட்டது இல்லை, ரொம்ப ஞானத்தோடு அணுக வேண்டியது. அப்போ இந்த ஜபத்தை பார்க்க போகிறோம். ஜபத்துடைய ஆரம்பம் எப்படி இருக்குது? கடவுள் அவனோடு பேசுகிறாரு, பேசின உடனே அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறான், ஒரு பலிபீடத்தாங்க கட்டுகிறான். அப்போ புதிய உடன்படிக்கையின் பலிபீடம் எங்கே இருக்கிறது? நம்முடைய வாய், நம்முடைய நாவாய் இருக்கிறது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, பலிபீடத்தை கட்டிட்டான். கட்டிட்டு இப்போ எப்படி ஜபம் பண்ணான்னு பாருங்க. He built the altar. அவருடைய நாமத்தினாலே ஒரு பலிபீடத்தை கட்டிட்டான். அந்த பலிபீடம் கட்டின அந்த பலிபீடத்தில் என்ன பலிகளை அவன் செலுத்தினான்? எப்படிப்பட்ட பலிகளை செலுத்தினான்? அடுத்த வார்த்தை தான் 8ஆம் வசனம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கு இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்கும் கூடாரம் போட்டு அங்கு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, கவனிக்கணும், கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணி கொண்டான்? அவன் தொழுது கொண்டான். யாருடைய நாமத்தை தொழுது கொண்டான்? அவன் கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான். ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி அழகாக வருது பாருங்க. இங்கே வந்து கர்த்தருடைய நாமத்தை இந்த தொழுது கொண்டான்னு வரும்போது வெறும் வர்ஷிப்பை மட்டும் தான் நிறைய வாட்டி அதை பேசுவாங்க. வர்ஷிப்னா ஆராதனை, கடவுளுக்கு என்ன பண்ணினான்? அவன் ஆராதனை செய்தான் அப்படின்னு வரும். ஆனால் தொழுது கொண்டான்ற வார்த்தையை பாருங்க, நீங்கள் மற்ற இடத்துல பார்க்கலாம். இப்போ நீங்கள் முஸ்லீம்ஸை பாருங்க, தொழுகைக்கு போகிறேன்னு வாங்க. எதுக்கு போகிறேன்னு வாங்க? அவங்கள பொறுத்தவரைக்கும் தொழுகைன்னா என்ன அர்த்தம்? ப்ரேயர்னு அர்த்தம். என்னென்னு அர்த்தம் அந்த வார்த்தை? இட் மீன்ஸ் ஆஃப் ப்ரேயர். கிட்டத்தட்ட அந்த வார்த்தை தான். அப்போ ஆம்பிளிஃபைட் பைபிள் இது ரொம்ப அழகான விளக்கத்தில் கொடுக்குறாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? Then he moved on from the mountain on the east of Bethel and pitched his tent with Bethel on the west and Ai on the east, and there he built an altar to the Lord and called on the name of the Lord in the worship through prayer. அழகான வார்த்தை அது. தமிழில் வெறும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் இருக்குது. ஆங்கில வேதாகமத்தில் ஆம்பிளிஃபைட் பைபிளில் called on the name of the Lord in worship through prayer. ஜெபத்தின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எதன் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் அவன்? Through the prayer Abraham, through the prayer Abraham called the name of the Lord. ஜெபத்தின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை ஆபிரகாம் என்ன பண்ணி கொண்டானாங்க? தொழுது கொண்டான். ரொம்ப முக்கியமான காரியம் தான் இன்னைக்கு பார்க்க போறது. ஜெபத்துல நீங்க யாருடைய நாமத்தை விசுவாசித்து அல்லது முன்னிலைப்படுத்தி ஜெபிக்கிறீர்கள்? யாருடைய நாமத்தை. அதனால சொல்ல, ஜெபத்தில் 100% யாருடைய நாமம் முக்கியமானதாங்க? யாருக்கான பங்கு முக்கியமானது? கடவுளுக்குரிய பங்கு, கடவுளுடைய நாமத்திற்குரிய பங்கு அங்க ரொம்ப முக்கியமானது. இந்த பிரேயர்ன்ற வார்த்தை பாருங்க, இன்னும் மற்ற இடங்களை கூட பொருந்தும். அப்படி கூட சொல்லலாம். விண்ணப்பம்னு சொல்றோம் இல்லையா பிரேயரை. இந்த விண்ணப்பம்ன்ற வார்த்தை பாருங்க பல இடத்துல வரும். இப்போ முதலமைச்சருக்கு ஒரு விண்ணப்பத்தை என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அனுப்புறீங்க. யாருக்கு அனுப்புறீங்க? நீங்கள் முதலமைச்சருக்கு தலைமைச் செயலகம்னு போட்டு விண்ணப்பம் அனுப்புறீங்க. அனுப்பும் போது அதில் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? அந்த முதலமைச்சர் என்கிற நாமம் தான். எந்த நாமம் தான் ரொம்ப முக்கியமானதாங்க? ஆமாம், முதலமைச்சர்னு நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி அதில் அந்த நாமத்தை பயன்படுத்திருந்தீங்கன்னா, அந்த பேரை போட்டிருந்தீங்கன்னா தான் அது யாருக்கிட்ட போய் சேரும்? அது எங்கே போய் சேரும்? அது
முதலமைச்சர்கிட்ட போயிட்டு சேரும். அந்த முதலமைச்சரை நீங்க மென்ஷன் பண்ணாம வெறும் தலைமைச் செயலகம் அப்படின்னு போட்டீங்கன்னா, தலைமைச் செயலகத்தில் பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பல அமைச்சர்கள் இருக்கிறாங்க, பல அதிகாரிகள் அங்கே இருக்கிறாங்க. யாருக்கு போகிறதுன்னு தெரியாமனா போயிடும், அது போயிடும். பல பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அம்சங்க ஒரு ரிப்ளை வாங்குறது வர எப்படி வரும், கரெக்டாக போட்டிருக்கணும். எப்படி போட்டிருக்கணும் நீங்கள் அங்கே? ஆமாம். அப்போ உலகத்திலே இப்படி உலகத்தின் அதிகாரத்திலே இவ்வளோ ஒரு ஒழுக்கம் இருக்கும்னா, இப்போ கடவுளுடைய அதிகாரத்தில் எவ்வளோ ஒழுக்கம் இருக்கும் பாருங்க. ஜெபம்னு வரும்போது நீங்கள் அவருடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். ஒரு ஜெபத்தில் அவருடைய நாமம் மட்டுமே 100% என்ன பண்ண வேண்டும், பேலன்ஸ் செய்ய வேண்டும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுடைய சித்தமோ, உங்களுடைய விருப்பமோ, உங்களுடைய நாமமோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நாமமோ, அல்லது உங்களுக்கு விருப்பமானது, இதெல்லாம் பண்ண முடியாது, அதில் வரவே கூடாது. அப்போ ஜெபத்தில் முதல்ல ரொம்ப முக்கியமானது இது கர்த்தருடைய நாமம். அதனால தான் பாருங்க, ஜெபம்னு வரும்போது அந்த ஒழுங்கான ஜெபம் பண்ணும் போது எப்படி ஆரம்பிக்கிறோம்? எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே. எந்த நாமத்தினாலே? அதை தான் ஆபிரகாம் செஞ்சான். கர்த்தருடைய நாமத்தினாலே தொழுது கொண்டான். யாருடைய நாமத்தினாலே தொழுது கொண்டான் அவன்? ஜெபம் தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு. எப்படி ஜெபம் பண்ணணும்? நான் முதலாவது கர்த்தருடைய நாமத்தை சொன்னாதான் அது கரெக்டா அவர்கிட்ட ஜெபம் பண்றதா அர்த்தம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சில ஆளுங்களாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எப்படியாவது என்ன பண்ணுவீராக, செய்வீராக, அந்த ஜெப விண்ணப்பத்தை நீர் கேட்பீராக. யாருக்கிட்ட போடுற லெட்டரை? ஒழுங்கான பேர் இல்லை, அட்ரஸ் இல்லை, ஊர் இல்லை, பேர் இல்லை. நம்ம ஊரில் ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம்ல, மொட்டை கடுதாசி மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜெபம் எல்லாமே எப்படி இருக்குது? மொட்டையாவே இருக்குது. முதல்ல யாருக்கு பண்றோன்னு தெரிஞ்சுக்கோ. யாருடைய நாமத்தினாலே நீ ஜெபம் பண்றன்னு தெரிஞ்சுக்கோ. யாருடைய நாமம் முதல்ல முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கோ. முதல்ல டூ அட்ரஸ் ரொம்ப முக்கியம். ஃப்ரம்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். கடைசியா யாருக்கு போய் சேர போது அவங்க பேர் என்ன பண்ணும், முதல்ல போடு. இயேசுவின் நாமத்தினாலே வருகிறேன். யாருடைய நாமத்தினாலே வருகிறேன்? இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். பேசுறது புரியுதா இல்லையா? நாளைக்கு ஒரு வாலி பிள்ளைங்க கூட தவறாம என்ன பண்ணிடணும், வந்துடணும். நாளைக்கு இருக்குது உங்களுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு லைவ்ல பார்க்கணும். எனக்கு ரொம்ப ஆசை. உங்களுடைய நிலை என்ன என்பதை உலகம் பார்க்க வேண்டும். இப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அன்னைக்கு எங்கள் சபையில், அன்னைக்கு அந்த ஊழியத்தில் அப்படி. அதெல்லாம் இனிமேல் வரப்போகிற ஊழியத்தை சொல்லவே மாட்டேன். ஏன்னா எல்லாமே வீடியோவாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணிட்டோம், பார்த்துக்கிட்டோம். அப்போ அது ரொம்ப முக்கியமானது. ஜெபம் வரும்போது யாருடைய நாமம் முக்கியமானது? அங்கே யாருடைய நாமம் முக்கியமானது? கர்த்தருடைய நாமத்தினாலே தொழுது கொள்வது, கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்பது, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஆரம்பிப்பது, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கேட்டுக்கொள்வது, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு முடிப்பது. எப்படிப்பட்டதா இருக்குது? அங்கே முக்கியமானதா இருக்கு. இந்த கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றோம் அல்லது கர்த்தருடைய நாமத்தை கொண்டுதான் ஜெபிக்கிறோன்ற ஞானம் இல்லாதனாலதான் பல நேரத்தில் என்ன ஆயிடுது, ஜெபத்தையில் தங்களை மகிமைப்படுத்திடுறாங்க. தங்களுடைய பக்தியை, தங்களுக்கு இருந்த சில காரியங்களை வெளிப்படுத்தி, நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணுமா இருக்கோம், முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணோம், முட்டி தேய ஜெபம் பண்ணோம், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணோம். அந்த பாட்டுலாம் இருக்கும், நிறைய பாட்டுலாம். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? ஃபாதர் ஒரு காலத்தில் அவர் ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தார். கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் அப்படியே இருந்தது, வசனத்தை அப்படியே எழுதினார். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம் அப்படின்னு போட்டார். அவ்வளோதான். இன்னைக்கு வரைக்கும் எல்லா பாட்டும் அப்படி தான் பாடின்றான் ஜபத்தில். எதுக்கு கண்ணீர் சிந்துற, எதுக்கு கதற, இதெல்லாம் அவரே பண்ணிட்டாரு. நீ இப்போ புதுசாக பண்ணிட்டு உட்காந்துருக்குற, அது வாரம் வாரம் பண்ணுற, ஒவ்வொரு உபவாச ஜபத்துலையும் பண்ணுற, ஒவ்வொரு முழு ஜபத்துலையும் பண்ணிட்டு உட்காந்துருக்குற. உன் கண்ணீர்னா அவ்வளோ கங்கா தீர்த்தமா? ஹலோ, நான் கேட்குறேன், உன் கண்ணீர்னா இயேசு கிறிஸ்து சிந்தின கண்ணீரை விட பெரிதா? எதுக்கு ஜபம்னு வந்துவிட்டு உன் கண்ணீரையும் உன்னுடைய முட்டியையும் உன்னுடைய பக்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, காமிச்சிட்டு இருக்கிற. உன்னுடைய நாமத்தை ஏன் வெளிப்படுத்துறன்னு கேட்குறேன். அவ்வளோதான் பாயிண்ட். உன் ஜபத்தில் உன் நாமம் என்ன பண்ணக்கூடாது, வெளியவே வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே. யாருடைய நாமத்தினாலே? ஆபிரகாமே ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாமுடைய ஜபங்கள்லாம் ஏன் கேட்கப்படுது? ஆபிரகாமே ஆண்டவருக்கு சிநேகிதன் என்னப்பட்டானா, இந்த விதமான அறிவு தான், ஆண்டவரை குறித்த அறிவு அவனுக்கு தெரியுது பாருங்க. பலிபீடத்தை கட்டிட்டு நான் பாட்டு பொதுவாக ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன்னா அது சரிப்பட்டு வராது. I should worship God in the name of Lord. அன்னைக்கு அவனுக்கு பாருங்க, பிதாவை குறித்து தெரியும், தேவனை குறித்து தெரியும். ஆனால் யாரை பற்றி அறிந்திருக்க தெரியவே அவசியமே இல்லை.
இயேசுவை குறித்து. ஏன்னா இயேசுவை தான் பழைய ஏற்பாட்டு இடத்துல எல்லாத்தையும் கர்த்தர்னு படிப்பீங்க. யாருன்னு படிப்பீங்க நீங்கள்? பழைய ஏற்பாட்டில் எந்தெந்த இடத்துலலாம் கர்த்தர்னு படிக்கிறீங்களோ அது யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் அதை பல இடத்துல பார்க்கலாம். நீங்கள் இயேசுவை சொல்லுவார் இல்லையா, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. என்ன சொல்றாரு? கர்த்தர்ன்றது நான் தான் அப்படின்றாரு. என்னை நோக்கி கர்த்தர்னு அவங்க கூப்பிடுறது என்னதான், அது என்னுடைய பேர் தான். ஆனால் அவங்க செஞ்ச செயலுக்கும் எனக்கு என்ன கிடையாது சம்பந்தம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய நாமன்றது யாருடைய நாமம்? அது என்னுடைய நாமம் தான் நிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த பழைய உடன்படிக்கை ஜபத்தில் ஆபிரகாம் செய்கிற முதல் ஜபமே ரொம்ப ஞானம் உள்ளதாய் ரொம்ப தெளிவா அவனை ஜபம் பண்றான் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே தொழுது கொள்கிறான். யாருடைய நாமத்தினாலே தொழுது கொள்கிறான் அவன்? கர்த்தருடைய அந்த நாமம் ரொம்ப முக்கியமானது பாருங்க. தேவனுடைய நாமத்தினாலே தொழுது கொள்வது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு மேன்மையானதுன்றதை நம்ம அறிந்து கொள்ளணும். சரி, இதுதாங்க பாயிண்ட். அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே என்ன பண்ணினான்? அவன் ஜபித்தான், அல்லது தொழுது கொண்டான் பாவம். சரி, இயேசு ஊழியத்தில் இங்கே இருக்கும்போது பாருங்க, அவருடைய நாமத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். இந்த நாமத்தை தான் அன்னைக்கு ஆபிரகாமும் தொழுது கொண்டால் அது ஜபித்தான். அதை குறித்து இயேசு பிரசங்கம் பண்ணார் பாருங்க. அதை பற்றி அறிந்து கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. 13-14. ஜான் சாப்டர் 14 verses 13 and 14. யோவான் 14வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனத்தை பார்ப்போம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, எந்த நாமத்தினாலே ஆபிரகாம் கேட்டான் பாருங்க, அந்த நாமம் இயேசுவின் நாமம், கர்த்தர் என்கிற நாமம். சொல்றார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை என்ன பண்ணுவேன்? செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவேன்? செய்வேன். நாமத்தினாலே ஜெபம் பண்ணுவதில் உண்டாயிருக்கிற மேன்மை என்ன? நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்ய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் வல்லவராய் இருக்கிறார், விருப்பமுள்ளவராய் இருக்கிறார், சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் ஜெபம் ஏற்றதா இருக்கிறது. ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது குமாரனில் மகிமைப்படும்படியாக அதை செய்ய வேண்டார். ஏன்னா அவருடைய நாமத்தினாலே நீங்கள் வேண்டிக் கொள்கிறீர்கள், அவருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எல்லாம் என்ன பண்ணும்? உங்களுக்கு செய்ய வேண்டார். நீங்கள் எதை கேட்டாலும் அப்படின்னா உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதா இருக்கலாம், உங்களுடைய புத்திக்கு அப்பாற்பட்டதா இருக்கலாம், வருமானத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கலாம், ஏன் சில நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதை கூட இருக்கலாம், உங்க சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டதா கூட இருக்கலாம். பட் இஃப் யூ ஆஸ்க் இன் த நேம் ஆஃப் த லார்ட். ஆபிரகாம் எந்த நாமத்தை கொண்டு தொழுது கொண்டானோ, ஆபிரகாம் எந்த நாமத்தின் மூலமாக ஜெபித்தானோ அந்த நாமத்தை கொண்டு ஜெபித்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்றார். சரி, இது முதல்ல ஒரு அறிமுகமானதான். இதை இன்னும் விளக்கமா அடுத்த அதிகாரத்தில் பேசுறார். எப்படி? யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23-24 வசனங்களை பாருங்க. யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23 மற்றும் 24 வசனத்தை பாருங்க. யோவான் 16, 23, 24 பாருங்க. அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். என்ன பண்ண மாட்டீர்கள்? நீங்கள் என் நாமத்தினாலே. அவர் சொல்றாரு, என் நாமத்து ஆபிரகாமே என் நாமத்தை கொண்டுதான் முதல்ல ஜெபம் பண்ணா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறது? என் நாமத்தினால ஒன்றும் கேட்க மாட்டீங்க. அதனால எந்த என்னாலே சொல்ற, நான் போயிட்டு பிறகு, நான் இருக்கும் போதே கேட்கறது இல்லை, நான் போயிட்டு பிறகு சுத்தமாக அந்த நாமத்தை மதிக்க போறதே இல்லை, அது கேட்க போறதும் இல்லை, அது நான் யூஸ்லெஸ் நாம மாதிரி நினைக்க போறீங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிங்க, அந்நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன மாதிரியான வார்த்தை பாருங்க. மெய்யாகவே என்ற வார்த்தை வந்து ப்ராமிசிங். கடவுள் தன்னை ப்ராமிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பண்றாருன்னா அது நம்முடைய நம்பிக்கைக்காக பண்றாரு. நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும், நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணுன்றதுக்காக பண்றாரு. மெய்யாகவேனா சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி சொல்றாரு இயேசு. சொல்றாரு சத்தியமா என்ன சொல்றாரு இயேசு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. என் நாமத்தினாலே. எந்த நாமத்தினாலே? ஆபிரகாம் ஜெபித்தானே, ஆபிரகாமுடைய முதல் ஜெபம் யாருடைய நாமத்தினாலே? கர்த்தருடைய நாமத்தினாலே. அந்த நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு தருவார். அதை என்ன பண்ணுவார்? உங்களுக்கு தருவார். யாரை பற்றி? இது பரிசுத்த ஆவியானவர் பற்றி பேசுறார்.
இயேசுவின் மூலமாக தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண முடியும், நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதனால என்ன ஒதுக்கிட்டு என்ன புறம்ப தள்ளிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால பிதா உங்களுக்கு ஆவியானவரை அனுப்பணும்னா, கொடுக்கணும்னா, இந்த சண்டே அதை தான் பார்க்க போறோம். கொடுக்கணும்னா யார் தேவைங்க? முக்கியமான நாமம், யாருடைய நாமம் தேவைங்க? இயேசுவின் நாமம் தேவை. யாருடைய நாமம் தேவைங்க? உங்களுக்கு ஒரு உதவி தேவை இந்த ஊர்ல. இப்போ ஒரு கலெக்டர் உங்களுக்கு வந்து ஒரு உதவியை செய்யணும் அப்படின்னா, சிஎம்க்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க ரெக்வஸ்ட்டை, விண்ணப்பத்தை அனுப்பிட்டீங்க. இப்போ அவர் வந்து செய்ய மாட்டார். உங்களுக்கு அங்கிருந்து என்ன பண்ணுவார், கலெக்டருக்கு உத்தரவு போடுவார், உங்கள் மாவட்டத்தில் உங்கள் ஊரில் இப்படிப்பட்ட ஒரு ஆள் எனக்கு அனுப்பியிருக்கிறார், அவருக்கு இப்படிப்பட்ட உதவி என்ன பண்ணுங்க, போயிட்டு செய்யுங்கன்னா, ஹலோ ஸ்டாலின் நாமத்தினாலே கலெக்டர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவார், அந்த உதவியை செய்வார். இதை தான் ஏன் சொல்லி கொடுக்குறார். பிதா எதை கொண்டு உங்களுக்கு செய்வார்னா தானே செஞ்சிட மாட்டார். எங்கள் அன்புள்ள பரலோகத்துக்கு எப்படியா செஞ்சு முடிச்சிடும். இன்னைக்கு அப்படிதான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பரமண்டலங்கள் இருக்கிற பரலோக பிதாவே நாம மகிமைப்படுவதா, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதோட பூமியிலும் குமாரன் எங்கட. அது பழைய உடன்படிக்கை ஜெபம். குமாரன் எங்க? இயேசு எங்க? ஆபிரகாம் ஜெபித்த முதல் ஜெபமான கர்த்தருடைய நாமம் எங்க? அதுலயும் அவன் நாமத்தை கொண்டு வந்திருக்கிறார். பரமண்டல ஜெபத்தில் இயேசுவின் நாமம் அங்க இருக்குது, இல்லாம இல்லை. ஆனா இவங்க ஃபோக்கஸ் பண்றது அந்த இடம் தான். இன்னொன்று நான் சொன்னேன் இல்லையா, ரோமன் கேத்தலிக் பத்தி பேசும்போது நிறைய பேர் அதில் கோச்சிக்கிறாங்க. அவனை நம்ம குற்றஞ்சாட்டுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு இங்க சொன்னதா இருக்கட்டும், ஆபிரகாம் அங்க செஞ்சதா இருக்கட்டும், ரெண்டுமே யாருடைய நாமத்தினாலே கேளுங்கள் பிதா செய்வார்னு சொல்றாங்க. இயேசுவின் நாமத்தினாலே. யாருடைய நாமத்தினாலே? கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆனா ரோமன் கேத்தலிக் நடக்கிற சம்பவங்கள் என்ன, அவங்களோட இடத்துல அவங்களுடைய, அதனால அது தனி மதம்ன்ற, அவங்கள நான் குறை சொல்ல. They cannot claim as a Christian, because if you are a Christian, you should call and you should pray in the name of Jesus. யாருடைய நாமத்தினாலே தான் நீங்கள் அடைக்க வேண்டும், நீங்கள் இயேசுவின் நாமம் தான். ஆனால் அங்கே நடக்கிற கூத்துலாம் என்ன, எல்லாம் யாருடைய நாமத்தினாலே? மரியாளி நாமத்தினாலே, மாதாவி நாமத்தினாலே, சூசியப்பரின் நாமத்தினாலே. இன்னும் நிறைய பேர் லிஸ்ட் பெருசாக நீண்டுக்கிட்டே போகும். அதெல்லாம் நம்பிக்கை வராமல் அடுத்த கட்டமாக கையில் மணியெல்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. புத்திஸ்ட் வச்சிருக்கிறாங்க, இன்னும் நிறைய மத ஜெயினிசம் வச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க, இவங்களும் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் என்னது? ஜெபமாலை. ஒருத்தன் சினிமா பாட்டில் இந்த கானா பாட்டெலாம் பாடினு இருப்பான் சென்னையில், முடியல ஃபுல்லாக கலர் அடிச்சுட்டு. அவன் அந்த ஜெபமாலையை வச்சு ஒரு பாட்டையை போட்டு வச்சுக்கிறான், கானா பாட்டு ஒன்று. எனக்கு ஏதாச்சும் அப்படி ஸ்வைப் பண்ணும்போது வந்துச்சு, என்னடா போட்டு வச்சுருக்கிறான்னா அதில் போடுறான் பாருங்க, உன் மாலையை பற்றி அருமை யாருக்கும் தெரியறதில்ல, இந்த மாலையை போட்டால் என்னென்ன சொல்கிறான் வாய்க்கும். அதை கானா பாட்டுக்கு தேவையா? வீக்கு வீ போட்டுக்கணும், மாக்கு மா போட்டுக்கணும், அவ்வளோதான். மாலையோட மகிமை தெரியலையா இருக்கும். இந்த மாலையை போட்டால் அந்த மனுஷன் வந்து புனிதனாகும், என்னென்னோ போடுறான். அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நன் சிஸ்டர் அங்கே ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த அங்கேயே நோ போட்டுக்கிட்டு, அதுக்கு இப்போ தான் பார்த்தேன். எனக்கு நான் இது வரைக்கும் முன்னாடி கவனிச்சதில்லை, போட்டதை பார்த்துருக்குறேன். எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அதை அந்த கல்யாணத்துக்குள்ளே போகும்போது பன்னீர் தெளிப்பாங்களே, அது மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க, பன்னீர் சோம்பு மாதிரி ஒன்று. அதை எடுத்து அந்த மாலை இப்படி கையில் வச்சுட்டு தெளிக்கிறாங்க. அதில் அவன் 2-3 வாங்கி கழுத்தில் போடுறான். அதில் கீழே கிராஸ் இருக்குது. அதுக்கு தெளித்து அதை எல்லாத்தையும் பண்ணி போட்ட உடனே இவன் பெரிய கும்பிடு போடுறான். இவன் போட்டுக்கிட்டு போகிற அந்தம்மா ஒரு பெரிய கும்பிடு போடுது, காட் பிளஸ் யூ மை சன்னு. ஹலோ, இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, அந்த மாலையை கழுத்திலே போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நான் ஜெபம் பண்ண வேண்டியதே இல்லை. நான் மனசில், ஏன்னா அந்த மாலை வந்து என் மனசில் இடிச்சுக்கிட்டே இருக்குது. இடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுது, இப்போ மாலெல்லாம் தப்புடா ராஜா, ஓல்டு மாடலு. சர்ச்சில் பெருசாக பெல் இருக்குது பார்த்தியா, அது இன்னும் பெருசாக கேட்கும். அதை கொண்டாந்து கழுத்தில் என்ன பண்ணிக்கோ, கட்டிக்கோ, அதான் கரெக்ட். உனக்குலாம் கிறிஸ்தவத்தை உலகத்துக்கு எப்படி காட்டுறான் பாருங்க. பிசாசு அதுக்குன்னே இவங்களெல்லாம் வைக்கிறான். அதில் பார்க்குற 8 லட்சம் பேர் 9 லட்சம் பேர் பார்த்து வச்சுருக்கிறான் அதை. இப்போ இந்த குரூப்லாம் என்ன பண்ணும் தெரியுமா, ஏதோ ஒரு கட்டத்தில் மற்றவங்களே சொல்கிறேன், வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒன்றும் பதில் இல்லை, அது இல்லைன்னு ஒன்று முதல்ல எங்கே ஓடுன்றீங்க, இந்த மாதிரி மாலை போடுற இடத்துக்கு தான் ஓடுங்க. எங்கே ஓடுங்க? ஆமாம், இங்கே கூட அப்படி தான் வந்து ஒரு அம்மா கேட்டுச்சுன்னா, உங்கள் சர்ச்சில் ஒரு கேண்டில் கொளுத்துறதுக்கு இடம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னுச்சு. பாவம் தெரில அந்த அம்மாவுக்கு, எங்கேயோ போயிருக்குது ஏற்கனவே. போயிட்டு வந்து அந்த அம்மா சொல்லுது, ஒரு கேண்டில் கொளுத்துறதுக்காக எங்கேயோ என்ன பண்ணிடலாம், இடம் வச்சுருக்கலாம்ல நீங்கள்.
சிலுவை மேலெல்லாம் வச்சுருக்கிறீங்க, இங்கே உள்ள எதுவுமே அப்போ பழைய ஒரு பேனர் வச்சுருந்த பாருங்க, அதில் எதுவுமே இருக்காது, அதில் எதுவுமே இல்லையே, என்னங்க இது அப்படின்னு சொன்னோம்னா எங்கேயோ போயிட்டு அதான் சொல்கிறேன், டைவர்ஷன் பண்ணுறதுல பிசாசு அடிச்சுக்க ஆளே கிடையாது. வெளி ஆளுங்களை வச்சு இல்லை, உள்ளே இருக்கிறவங்கள வச்சே பண்ணுறான். யாரை வச்சே பண்ணுறான் அவன்? அதனால தான் கேட்குறேன், அப்போ அவங்களுக்குலாம் அங்கீலாம் கொடுத்து உங்களுக்கு ஊழிய அழைப்புன்னு சொல்லி உங்களுக்கு இவ்வளோ தூரம் மேன்மை பாராட்டுறீங்க, மற்றவங்களெல்லாம் அவ்வளோ இழிவாக பேசுகிறீங்க. பிரிவினை சபை நம்மளை விட்டு தான் பிரிஞ்சு போனோம் எல்லாம் பேசுகிறீங்க. பைபிள் இருக்கிறத பேசுகிறீங்களா என்னைக்காவது? ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தினாலே தொழுது கொண்டார். நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்தவர்களாக இருந்தால், உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் உங்கள் ஜெபம் யாரை நோக்கி தான் இருக்க வேண்டும்? அது கர்த்தரை நோக்கி தான் இருக்க வேண்டும். யாரை நோக்கி தான் இருக்க வேண்டும்? வேற எந்த நாமத்தை கொண்டு நீங்கள் ஜெபிக்க கூடாது. வேற எந்த நாமத்தை கொண்டு ஜெபித்தாலும் பிதாவிலிருந்து கடவுள் இடத்துலேருந்து உங்களுக்கு பதில் வராது. சொல்லிட்டு பார்ப்போம், நீங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? கிருபை பெற்ற மரியாளே எங்களுக்காக இயேசுவிடத்தில் வேண்டிக் கொள்ளவும், கடவுளிடத்தில் எங்களுக்காக. அந்தம்மா அப்பா அடங்கம் பண்ணிட்டு உள்ளே கிடக்குது. அந்தம்மா எங்கே இருக்கிறாங்கன்னே தெரில இவனுங்களுக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு ஒரு கதை. அவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி எழுந்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் எழுந்துட்டாங்க. அவங்க தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துக்கு பிஏ மாதிரி பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி இருந்துக்கிட்டு இரு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக வராதிங்க, ஓவர் ப்ரெஷரு, ஓவரு டென்ஷன் அவருக்கு. யாராக இருந்தாலும் என் மூலமாக என்ன பண்ணுங்க வாங்கன்ட்டு ஏதோ இல்லை. நீங்கள் நான் லயோலாவில் படிக்கும்போது ஒரு பெல்லமின்னு சொல்லுங்க ஒரு ப்ரொஃபஸர் என்கிட்ட கேட்டார். அதுதான் அங்கே ரொம்ப தர்க்கம் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு தான் வெளியே வந்தேன் லயோலாவிலேருந்து. நான் இதெல்லாம் இருக்கவே முடியல ரொம்ப நாளாங்க. தேவனை குறித்த பக்தி வைராக்கியம் பண்ண என்னை எடுக்க விடலை. அந்தளவுக்கு பயங்கர பிரச்சனை பண்ணேன் நான். அதில் என்ன இருக்கும்போது மருத தெரேசா இடத்துல ஜோம் பண்ணால் கடைக்கு வந்துட்டாங்க. பயங்கர கோபம் ஆயிடுச்சு எனக்கு. அப்போது சத்தியத்தை கேட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எப்படா கிடைக்கும்னு கேட்டேன். அந்த அம்மா நல்லது செஞ்சுருக்கலாம், புண்ணியம் பண்ணியிருக்கலாம், உதவி செஞ்சுருக்கலாம், அதோடு நிப்பாட்டு. she never come into the presence or she never come into the fame of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மகிமை புகழ்ச்சிக்கு நிகராய் ஒரு நாள் அந்த அம்மா வரவே, அந்த அம்மாவே ரட்சிக்க பண்ணோன்னா இந்த நாமம் தான் தேவை. எந்த நாமம் தான் தேவை? அது இயேசு என்கிற நாமம் தான் தேவை. இல்லைன்னா அந்த அம்மாவுக்கும் நரகம் தான். புண்ணியம் பண்ணதுனால என்ன பண்ண முடியாது? உங்களுக்கு தனியாக ஒரு சீட்டு போட்டு ஊரில் ஒன்றா உட்கார வைக்கலாம், உலகத்தில் ஒன்றா உட்கார வைக்கலாம், பரலோகத்தில் அதுக்கு வேலை கிடையாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பாயிண்ட் வந்து இதுதான், டைவர்ட் பண்ணுறதுக்கு பிசாசு இது மாதிரி பல விஷயங்களை வச்சுருக்கிறான். சரி, இது வந்து ரோமன் கேத்தலிக்கில் அப்படி இருக்குது, வெளிப்படையாகவே பண்ணிடுறாங்க. நாங்கள் இயேசுவின் நாமத்தினால பிதாவினத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வது இல்லை, அவரையும் ஒரு பாயிண்டாக வச்சுருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ சபைகள் என்ன நடக்குது? ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிற இடத்துல, ஆவியில் நிறைய சபைன்னு சொல்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னா, அதுதான் சொன்னேன், மொத்தம் அது மனுஷர்களுக்குரிய புகழ்ச்சியாய் மாறுகிறது. யாருக்குரிய புகழ்ச்சியாய் மாறுகிறது? போதகர் ஜெபித்தார், போதகர் கை வைத்தார், போதகர் அதை பண்ணார், போதகருடைய நாமமாகவே இருக்கிறது. யாருடைய நாமமாகவே இருக்கிறது? ஐயாக்கு நான் லெட்டர் எழுதி அனுப்பினேன், ஐயா ஜெபித்தார், பரிபூர்ண சுகத்தை பெற்றது. யாருடைய நாமத்தினால? யாருடைய நாமத்தினால? பேசுறது புரியுதுங்களா? அதனால தான் அந்த மாதிரி வேலை நம்ம செய்யறது இல்லைங்க. யார் வந்தாலும் சரி, இது ஊழியத்தில் யார் இணைஞ்சாலும் சரி, லுக் ஆன் டு தி ஜீசஸ் கிரைஸ்ட். யாரை நோக்கி பாருங்கள். நீங்கள் என்கிட்டயே வந்தீங்கனாலும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால தான் ஜெபிப்பேன். நீங்களும் அந்த நாமத்தினால தான் ஜெபிக்கணும். அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் இல்லை. ரட்சிப்புனா காப்பாற்றப்படுவதற்கு, ஜெபம் கேட்கப்படுவதற்கு, பதில் கொடுக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அதனாலதான் இந்த இடத்துல இயேசு ரொம்ப வெளிப்படையாக சொல்றார், பிதாவானவர் உங்களுக்கு தருவார். எப்ப? என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டவும். எப்ப கேட்கும் போது? என் நாமத்தினால். 24 பாருங்க, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. எப்படி சொல்றாரு? என் நாமத்தினால இது வரைக்கும் என்ன பண்ணல நீங்க? ஏன்னா கூட இருந்த சீஷர்களுக்கே தெரியல இவருடைய நாமம் எவ்வளவு பெரிய நாமம். இவருடைய நாமத்தை தான் கோத்திர பிதாவாக இருக்கிற ஆபிரகாம் பயன்படுத்தினான். இவருடைய நாமத்தை கொண்டுதான் அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இவருடைய நாமத்தை கொண்டுதான் அவன் தேவனுக்கு சிநேகிதன் எனப்பட்டான். இவருடைய நாமத்தை கொண்டுதான் 100 வயதுல சரீரம் செத்தவன் என்ற ஒருவனாலே வானத்தின் நட்சத்திரங்கள் நிறைய சந்ததிகள் உண்டாக பலன் பெற்றான் என்பதை அறியாமல் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள் அவர்கள்? இன்னைக்கு பைபிள் வச்சுக்கிட்டு எப்படி தெரியாம இருக்கிறீங்களோ, அன்னைக்கு இயேசு வச்சுக்கிட்டே தெரியாம இருந்தானுங்க. இவருடைய நாமம் தான் அன்னைக்கு ஆபிரகாமை உயிர்ப்பித்தது, அவன் சரீரத்தை உயிர்ப்பித்தது, சாராளுடைய கர்ப்பத்தை உயிர்ப்பித்தது இவருடைய நாமம் தான். அதனாலதான் அவனுடைய முதல் ஜெபம், ஃபர்ஸ்ட் பிரேயர், கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபித்தான். யாருடைய நாமத்தினாலே ஜெபித்தான்? ஆபிரகாம். அங்கிருந்து கரெக்டா ஆரம்பிக்குது பாருங்க அவன் லைஃப். அங்க
அப்ப அதனாலதான் இயேசு சொல்றார், என் நாமத்தினால ஜெபித்தான் அவன். அப்ப சொல்றார், என் நாமத்தினாலே நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றுமே கேட்கவில்லை, கேளுங்கள். எவ்வளவு அழகா சொல்றாரு. எப்படி பண்ணுங்க, என்ன பண்ணுங்கள் நீங்கள்? எந்த நாமத்தினாலே சொல்றாரு, கேளுங்கள். எந்த நாமத்தினாலே? என் நாமத்தினாலே. இந்த கேட்கறதுல ஒரு பெரிய ஒரு உறுதியை தருகிறார், ஒரு கேரண்டியை தரார். என்னது? என் நாமத்தினாலே கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இங்க வெறும் ஜெபம் பண்றது மட்டும் இயேசு சொல்ல, வெறும் கேளுங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, மணியை உருட்டிக்கிட்டே இருங்கன்னு சொல்ல, 24 மணி நேரம் கத்திக்கிட்டே இருங்க, தொண்டை தண்ணி போக கத்துங்க, என்னென்னலாம் சொல்லுவாங்க தெரியுமா? அடியின் 3 நாளை ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றேன், வயிறுலாம் ஒட்டி போச்சு, ஈர துணியை வச்சு கட்டிக்கிட்டு என்ன பண்றேன், டவலை வச்சு கட்டிக்கிட்டு. இது ரொம்ப ஓல்டு மாடல். அதோட ஒரு ஓல்டு மாடல் இருக்கு, சொல்லட்டுமா? குட்டையிலையோ குளத்துலையோ ஏரியிலையோ போயிட்டு முங்கிக்கோ. ஈர துணி கட்ட வேண்டியது இல்லை, ஈரமாவே நீ என்ன பண்ணலாம், தியானம் பண்ணிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? இதை வச்சு தான் இன்னைக்கும் பிஸ்னஸ். நாங்கள் விசுவாசிகளாக இருந்த காலத்தில் ஒரு அம்மா எங்கள் வீட்டுக்கு அது வந்துச்சு, இங்கே இல்லை, கோட்ரஸில். அந்த அம்மா எங்ககிட்ட சொன்னிச்சு, இது மாதிரி எங்கள் பாஸ்டர் 40 நாள் ஜபத்தை முடிச்சுட்டு நாளைக்கு தான் 40வது நாள், இன்னைக்கு 39வது நாள். அவர் யாரையும் சந்திக்கிறதில்ல, ஆனால் இன்னைக்கு என்னை சந்திச்சு என்னை வர சொல்லி சொன்னார், இது மாதிரி அங்கே போய் சொல்லு அவங்ககிட்ட. நாங்கள் வேற ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறோம். அந்த சர்ச்சில் ஒரே சர்ச்சு தான் ரெகுலராக அங்கே போயிட்டு இருக்கிறோம். நாங்கள் 35 வருஷமா சொல்லி அனுப்புறாரு. இவருக்கு வேலை எப்படின்னா, இந்த மற்ற இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் அங்கங்கே போகிற ஆளுங்களை பிடிக்கிறது, அதுக்கு ஏமாறுற குரூப். இன்றைக்கி அப்படி தான் விசுவாசியை சம்பாரிச்சு வச்சுருக்கிறது. 40 நாள் முடிக்கிறாராக்கும். வல்லமையாக தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறாரு. உங்களுக்கும் ஏதோ சில காரியங்களை வெளிப்படுத்தி சொல்லணுமா, தீர்க்க தரிசனமா. அதனால என்ன பண்ணுறாரு, உங்களை நாளைக்கு 40வது நாள் ப்ரேயர் வச்சுருக்குறோம் சபையில், நீங்கள் என்ன பண்ணுங்கள், தவறாமல் கலந்து கொள்ளுங்க, சபை பாகுபாடெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு. எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எங்கள் பாஸ்டர் எங்கள் சபை, அதை விட்டு என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் வெளியே வரமாட்டோம், நேராக அடுத்து போன எங்கள் பாஸ்டருக்கு. ஏன்னா அப்போ எங்கள் பாஸ்டர் எல்லாருமே பயப்படுவாங்க. நல்லா நேரடியாக கேட்பார், நல்லா கேட்பார். அப்போல்லாம் மற்ற ஆளுங்க ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ தான் ஆளுக்கு ஆள் ராஜாவாயிட்டாங்க காஞ்சிபுரத்தில் பாஸ்டர்ஸ்லாம். அப்போ அவர் ஒருத்தர் தான் ராஜா. அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, பாஸ்டர் இது மாதிரி வந்தாங்க, இது மாதிரி சொன்னாங்க, இது மாதிரி பேசுகிறாங்க. அவர் சொன்னால் நீங்கள் வைங்க, நான் பார்த்துக்கிறேன் பேர், அவ்வளோதான். முடிஞ்சு பாருங்க, ஒரு 10 நாள் கழிச்சு வராரு, இவரே வராரு, கன்சர்ன் பர்சனே வராரு. என்ன, நான் ஒரு விசுவாசி அமிச்சேன் உங்கள் வீட்டுக்கு, ஆண்டவர் சொன்ன கூட நீ கேட்க மாட்டீங்களா? யார் சொல்லி அமிச்சதான்? நீ பண்ண வேலையே முதல்ல ஒரு லூசுத்தனமான வேலை, தப்பான வேலை. ஏன்னா அப்படியே பண்ணி பண்ணி பழக்கமாயிடுச்சு. இந்த முட்டாள்தனமாக நிறைய கிறிஸ்தவ இருப்பாங்களே, அவங்கெல்லாம் போயிட்டு பேசிட்டா அவன் ஏதோ ஒரு விதத்தில் மயங்கிறான். அவங்களுக்கு எப்படி மயங்கிறான்னு தெரில, மயக்கத்தில் தான் இருக்குது உள்ள முக்கவாசி. கூப்பிட்டோடனே அவரே கூப்பிட்டாரு. அவர் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா? அவர் 40 நாள் வருதாரா அவரு. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? போய் மயங்க அங்கே போய் உட்காந்துரு. இதே மாதிரி மயங்கி வந்துடுவாங்கன்னு நினச்சிட்டாங்க. நாங்களாம் ஸ்திரமான ஆளுங்க, அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டு வச்சிருக்கிற ஆளுங்க, அசைக்கலாம் முடியாது. அங்கெல்லாம் ஊழியன்னு வரும்போது தான் அங்கேருந்து இங்கே வர வேண்டியதாக இருந்தது. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, நாடு ஓடியும் கிடையாது. இங்கே அங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயும் இங்கே ஓடிக்கிட்டு அந்த சபை இந்த சபை இந்த ஊழியம். அவரு தலை கடவுளை நம்பினதுனால தான் இன்னைக்கு நின்று ஊழியத்தை செய்ய முடியுது, வாழ முடியுது, நிற்க முடியுது, இருக்க முடியுது. மனுஷனை நம்பியோ ஊழியக்காரன் யாரையும் நம்பிக்கிட்டு இருந்தா ஊற்றிக்கிட்டு தான் போயிருங்க எல்லாம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதனால தான் பாருங்க, புரிஞ்சுக்கணுங்க யார் முக்கியம். எந்த நாமத்தினாலே நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், எந்த நாமத்தினாலே என் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசுவின் நாமத்தினாலே. எந்த நாமத்தினாலே? ஆபிரகாம் தொழுது கொண்டானே, கர்த்தருடைய நாமத்தினாலே தொழுது கொள்கிறவன், அப்படி ஜெபம் பண்றவன் எதை பெற்றுக்கொள்வானாம்? அவன் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீங்க. அது இதுல இருக்கிற ஹைலைட்டே தான். நீங்க கேட்கிற காரியத்தை சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்ளணுமா, மகிழ்ச்சியோடு இருக்கணுமா, அதுல துக்கம் கவலை கண்ணீர் இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபியுங்கள், அதன் மூலமாக காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். வேற எந்த வழியில வந்தாலும் அதுல துக்கம் இருக்கும். பேசுறது புரியுதுங்களா? நான் நிறைய சாட்சி சொல்ல முடியும். அந்த மாதிரி கதை இல்லை, இதெல்லாமே இதெல்லாம் கேட்டு கேட்டு ஒரு காலத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் போயின்ட்டு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு அம்மா அப்படி தான் சொன்னிச்சு பாருங்க என்கிட்ட. நான் வயிற்றில் ஒரு கட்டி இருந்தது, மாதா கோயிலுக்கு போனேன். அப்புறம் அங்கேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு காமிச்சாங்க, எங்கே வேளாங்கண்ணிக்கு.
அப்புறம் அங்கே போனேன், அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க. அதெல்லாம் போயிட்டு ஒரு 3 மாதம் கரெக்டாக செஞ்சேன். வயிற்றில் கட்டி தானாக என்ன பண்ணிருச்சு, கரைஞ்சிருச்சுன்னுச்சு. அது எப்படி சுற்றின்னு வந்து கிளினிக்கு டாக்டர்கிட்டே போனாலாம் பண்ணிருமா, கரைச்சி விட்டுருப்பானே. நீ எதுக்கு போனாங்கல்ல, பயம்தான், என்ன பண்ணுறது. நான் சொன்னேன், சுகம்லாம் எங்கே ஒன்றாக தான் உன் பிசாசு கூட அந்த வேலையை என்ன பண்ணுவான், அவன் சுகத்தை தரமாட்டான். அந்த மாதிரி ஒரு காரியத்தை என்ன பண்ணுவான், அவன் ஏமாத்துற வேலையை செய்வான். ஏன்னா அந்த கிம்பிள் வேலைலாம் அவனுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு ஏமாத்து வேலை, அவனை பற்றி வேதம் அப்படி தான் சொல்லுது. தந்திரமாக என்ன பண்ணுவான், அவன் ஏமாத்துவான். அதனால் தந்திர வேலைலாம் அவனுக்கு தெரியும். அவன் ஒன்று செய்கிறானாலே பின்னாடி பெருசாக என்ன பண்ணுவான், வைப்பான். கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன் நான். கோபம் ஆயிடுச்சு அந்த அம்மா, ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. எப்படி இப்படி சொல்லுவியாகும், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுரு, மாதாவை பழிக்காத, ஆச்சு பூச்சு இருந்துச்சு. நான் சொன்னேன், அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். இயேசுவின் தாயாகிய மரியாதை தெரியும். அவங்கள மதிக்கிறோம், அவங்கள கிருபை பெற்றவர்களாக பார்க்குறோம். ஆனால் நீ சொல்கிற ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இயேசு மட்டும்தான் தெரியும், எனக்கு பிதாவு மட்டும்தான் தெரியும். அவரால் மட்டும்தான் ரட்சிப்பையோ சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தர முடியும். அவரால் வந்தால் அது சுகம், இல்லைன்னா அது சுகம் இல்லை. அதுக்கு சாவு பெட்ரு, அதுக்கு மரணம். பவுல் சொல்கிற மாதிரி பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? மரணம் எங்களுக்கு பாக்கியமாக இருக்கும். அப்போ அந்த அப்படி பேசிக்கிட்டே இருந்தது பாருங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு புருஷன் ஆக்சிடென்ட்ல செத்து போகிறாரு. ஒரே ஒரு பையன் பைத்தியம் முடிச்சு போயிட்டு அவன் ஊரை விட்டே ஓடிட்டான். எங்கே போனான் எங்கே வந்தான்னு தெரியாது. கடைசி இன்னமா நான் பார்த்தேன், சாரி கீரியெல்லாம் கிழிச்சிக்கிட்டு தலைவலி கோலமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் முடிச்சு போய் திட்டு. அதான் இதுக்கு கட்டியே பெட்ரு. இதுக்கு எது பெட்ரு? இதுக்கு கட்டி பெட்ரு. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் ஏமாத்துறான். இப்போ இங்கே கூட வராங்க பாருங்க, கவுன்சிலிங்லாம் வருவாங்க, வந்துவிட்டு வேற எங்கேயும் போயிட்டாங்கன்னா இங்கே வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா டைவர்ஷன் அவங்களுக்கு நிறைய இருக்குது. இவர் எதுவுமே தரமாட்டாருங்க. அவர் வெறும் வாயில் தான் பேசுவார். நாங்கள் என்ன பண்ணுவோம், கையிலே தருவோம், எண்ணெய் பாட்டில் தருவோம், அதை தருவோம், ஜப கார்டு தருவோம், ப்ராமிஸ் கார்டு தருவோம். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அன்னைக்கு கூட ஒரு அம்மா கேட்டுச்சு, ஒரு அட்டை மாதிரி தருவீங்களான்னு கேட்டாங்க. காணிக்கப்பட்டியில் இருந்து எடுத்துன்னு போனேன். இல்லை, நீங்கள் உங்கள் கையால் தரணும், என் கையெல்லாம் தரமாட்டேன், இப்போ டைம் இல்லை, அங்கே இருக்கும் பசங்க இருப்பாங்க, கேட்டு என்ன பண்ணுங்க, எடுத்துன்னு போயினே இருக்கு. அட்டையில் ஒன்றுமே கிடையாது. எப்படிலாம் கேட்டு சபைக்குள்ளே போனால் யாரை காட்டுறது இல்லைங்க, இயேசுவின் நாமத்தை நம்புன்னு சொல்லி கொடுக்குறதில்ல. அட்டையை நம்பு, குட்டியை நம்பு, பேசுறது இதெல்லாம் பண்ணுவோம் தான் உங்களுக்கு இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லித்தரேன். இல்லைன்னா மேலோட்டமாக ஒரு நல்ல பிரசங்கத்தை பண்ணிட்டேனாலையும் போக முடியும். அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏசு அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தையும் செய்யலை. அங்கே என்னென்னலாம் பிரச்சனை இருந்தது, என்னென்ன பிரச்சனைலாம் சந்திப்பீங்க, என்னென்ன பிரச்சனைலாம் இந்த உலகத்தில் இருக்குது. இதன் மத்தியிலே நாம் எதை விசுவாசிக்கிறோம், நம்புறோன்றது ரொம்ப முக்கியமானது. இதன் மத்தியில் இவ்வளோ டைவர்ஷன் இருக்கிறதன் மத்தியில் ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டதுனால தான் வாழ்க்கையை பாருங்க, அவன் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அவன் பெற்றுக்கொண்டான். எப்படி பெற்றுக்கொண்டான் அவன்? அது ஆசீர்வாதங்களையா இருக்கலாம், ஈசாக்கையா இருக்கலாம், எல்லாவற்றையும் சந்தோஷம் நிறைவாகும்படி என்ன பண்ணினான் அவன் பெற்றுக்கொண்டான். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னது? கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்டதுனால. எந்த நாமத்தினாலே கேட்டதுனால? அது பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்றார். சரி, இந்த நாமத்தை பற்றி பாருங்க, இயேசுவின் நாமத்தை பற்றி உள்ள நேரம் கேட்டோம். இந்த நாமத்தை கொண்டுதான் ஆபிரகாம் ஜெபித்தான் சொன்னோம். சங்கீதக்காரன் ஆபிரகாமுக்கு அடுத்த தலைமுறையில் வந்த ஒரு மனுஷன். இவனோட ஜெபம் பாருங்க சங்கீதத்தில் இருக்குது. அது இன்னும் அற்புதமா இருக்கும். சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கலாம் பாருங்க. அந்த 20ஆம் சங்கீதம் முழுக்க ஜெபத்தை பற்றியதான். அதில் முக்கியமாக அவருடைய நாமத்தினால எவ்வளோ பெரிய வெற்றி, எவ்வளோ பெரிய வாழ்க்கை உண்டாகுதுன்றதை பேசுகிறான் பாருங்க. 20ஆம் சங்கீதம், சங்கீதம் 20:1 முதல் பாருங்க. 20ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யார் உமது ஜெபத்தை கேட்பாராக? கர்த்தர் உமது ஜெபத்தை என்ன பண்ணுவாராக? கேட்பாராக. ஹலோ, கர்த்தர் என்பது யாருடைய நாமம்? அது இயேசுவின் நாமம் இல்லையா? இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தேவன் இருக்கும், இல்லை என்ன நாமம் இருக்குவாங்க? தேவனுடைய நாமம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, தாவீது ஒரு சங்கீதம் அவனுக்கு ஒப்புவிக்கப்படுகிறது. தாவீதின் சங்கீதம் அது. ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை என்ன பண்ணுவாராக? கேட்பாராக. ஏனென்றால் இந்த கர்த்தருடைய நாமம் தான் ஜெபத்தை கேட்பதற்கு சரியான நாமம், வல்லமை உள்ள நாமம், சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கிற நாமம் அது. அதனால் ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக சொல்லிட்டு அடுத்த வார்த்தை கவனிங்க. யாக்கோபின் தேவனுடைய நாமம்.
யாருடைய தேவனுடைய நாமம் அது? யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தான் இல்லையா, எத்தனா இருந்தவன் இல்லையா, அவனை 2 மடங்கு ஆசீர்வாதத்தோடு கொண்டு வராரு. 2 பரிவாரங்கள், 2 மடங்குல 2 பரிவாரங்கள் ஆசீர்வாதங்களும் கொண்டு வராரு. கொஞ்சம் கூட அவனுக்கு தகுதியே கிடையாது. ஏமாற்றுகிற மாமன்கள், ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல, பாதுகாப்பு இல்லாத இடத்துல, செக்யூரிட்டி இல்லாத இடத்துல 2 பரிவாரங்களும் உள்ள ஆசீர்வாதங்களோட வரான், பிள்ளைங்குட்டிகளோட வரான், வெறுங்கையா போயிட்டு சொல்ற, அந்த யாக்கோபின் தேவனுடைய நாமம் என்னவா இருப்பதாக? உமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பதாக. எப்படி இருப்பதாக? அது இதுதான் இயேசு சொன்னார், பிதாவானவர் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவார்? உங்களுக்கு தருவார். யாக்கோபின் தேவனுடைய நாமம் எனக்கு எப்படி உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறது என்றால், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறபடினால. கர்த்தர் யாருடைய ஜெபத்தை கேட்கிறார்? அவர் என் ஜெபத்தை. யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? கேட்கிறாரா. 2வது வசனம், அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி. ஒத்தாசை என்னது? உதவி. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு என்ன பண்ணுவார்? உதவியை அனுப்புவார். எப்படி ஜெபத்தை குறித்து எவ்வளவு விளக்கம் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்குறீங்க, யாக்கோபின் தேவன் அதுக்கு என்ன பண்றாரு? உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறார். எப்படி செய்கிறார்? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உண்மை என்ன பண்ணுவாராக? ஆதரிப்பராக. நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து. ஹலோ, காணிக்கைகள் என்ன பண்றாராம் அவரு? ஆமா, நீங்களே மறந்துருப்பீங்க. பேசுறது புரியுதுங்களா? ஜபத்தை பற்றிய சங்கீதம். இந்த ஜபத்தை பற்றிய சங்கீதத்தில் முதல்ல அவன் கொண்டாந்து வைக்கிறது என்னது? எதை பற்றி கொண்டு வந்து வைக்கிறான் அவன்? காணிக்கைகள். ஏன்னா அதுதான் நன்றியின் அடையாளம். அது என்ன அடையாளம்? அது நன்றியின் அடையாளமா இருக்குது இல்லையா? அது சொல்றான், நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் கர்த்தர் நினைத்து உமது சர்வாங்க தகனின் மேல் தகன பலியை பிரியமா என்ன பண்ணுவாராக? ஏற்றுக்கொள்வாராக. காயினுடைய பலியை உதாசீனப்படுத்துற மாதிரி என்ன பண்ண மாட்டாரு. உடைய பலிகளை அவர் பிரியமாக ஏற்றுக்கொள்வார். அதுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணம் என்னது? அவருடைய நாமத்தினாலே. யாருடைய நாமத்தினாலே? அது கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பார் என்கிற அந்த நாமத்தினாலே நீங்கள் செலுத்துகிற காணிக்கைகளை நினைக்கிறார். நீங்கள் செலுத்துகிற சர்வாங்க தகன பலிகளை அவர் பிரியமாக ஏற்றுக்கொள்கிறார். 4வது வசனம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. என்ன மாதிரியான ஒரு வார்த்தை பாருங்க. எதன்படி கடவுள் கொடுக்கிறாரா? அவர் இஷ்டத்துக்கு கொடுக்கறது இல்லை. ஹலோ, எப்படி கொடுக்கறது இல்லை? கடவுள் வந்து அவர் இஷ்டத்துக்கு கொடுப்பாருங்க. நம்ம தலையெழுத்து அப்படி நம்ம அவ்வளோதான் போயிட்டே அப்படி இல்லை. உன் மன விருப்பம் என்னன்றத அறிந்து அது சரியான விருப்பம், தேவனுடைய சித்தத்தின் விருப்பம் அப்படின்னு இருந்தா அதை நிச்சயமா என்ன பண்ணுகிறார்? தேவன் அதை மதிக்கிறார். நம்புறீங்களா நீங்க? அதை நீங்க ஒன்றும் கவனிச்சு பாருங்க. நீங்க அதனாலதான் எப்பவுமே அவருடைய சித்தத்துக்கு போயிடணும். போயிட்டீங்கன்னா மைண்ட் வேற லெவல்ல இருக்கும். நீங்கள் பெற்றுக் கொடுக்குற காரியம் வேற லெவல்ல இருக்கு. உங்க லெவல்ல போனீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் கிடைக்கும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு சின்ன இது போதும்னு நினைப்பீங்க நீங்க. அப்ப அப்படிதான் பாருங்க. இந்த இடத்துல தான் சொல்றாரு, அவர் உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் என்ன பண்ணுவாராக? நிறைவேற்றுவார். நீ கொடுக்குற ஆலோசனை ஒண்ணு வீணாவே போவாது. அது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவாராக. 5வது வசனம், நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே. வார்த்தை எந்த நாமத்தினாலே? எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே எதை ஏற்றுவோம்? கொடியேற்றுவோம்னா வெற்றிக்கான அடையாளம் தான் என்னது? கொடியேற்றுவது இல்லையா? அப்ப சொல்றாரு, எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் என்ன பண்ணுவோம்? கொடியேற்றுவோம். அப்படின்னா எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே எங்களுக்கு வெற்றி உண்டாகும். யாருடைய நாமத்தினாலே எங்களுக்கு வெற்றி உண்டாகும்? அதனாலதான் ஆபிரகாம் அன்னைக்கு பிடிச்சுக்கிட்டான். கர்த்தருடைய நாமத்தினாலே எனக்கு என்ன பண்ணும்? 75 வயசுல வெற்றி உண்டாகும். கர்த்தருடைய நாமத்தினாலே 100 வயசுல எனக்கு வெற்றி உண்டாகும். நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப அதனால சொல்றேன், உமது தேவனுடைய நாமத்தினாலே கொடியை ஏற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாராக? நிறைவேற்றுவாராக. எவ்வளவு பேர் வார்த்தை. ஏன்னா அவருடைய நாமத்தினாலே நீங்கள் வேண்டிக் கொள்கிறது எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுவாராக? நிறைவேற்றுவாராக. 6வது வசனம், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. கர்த்தர் தமது வல்லமை வெளிப்படுத்துவார். ஜெபம் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் ஜெபிக்கும் போது எனக்கு என்ன உண்டாகுது? கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. யாருடைய வல்லமை வெளிப்படுகிறது? The power of God has been exposed when I am praying in the name of Jesus. நான் கர்த்தருடைய நாமத்தினாலே தொழுது கொள்ளும் போது, கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை அந்த காரியங்களிலே வெளிப்படும்.
நம்புறீங்களா நீங்க அதை? அதான் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணி நம்மை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். இப்ப கவனிங்க, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் எதை குறித்தும், இது எதை குறிக்குதுன்னா தங்களுடைய பலன், தங்களுக்கு இருக்கிற ஆற்றல், இதை வச்சு ஏதோ நாங்கள் நல்லா ஆயிட்டோம்னு பேசுவாங்க இல்லையா? பக்தியான நாட்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் ஜெபம், எங்கள் முழங்கால், எங்களுடைய முட்டி, ஒரு இதா இல்லையா? எங்கள் ஜெபமாலை, எங்களுடைய அதிகாலை ஜெபம், எங்களுடைய முழு இரவு ஜெபம், எங்களுடைய உபவாச ஜெபம் நிறைய கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க. எங்களுடைய அமாவாசை ஜெபம், பௌர்ணமி ஜெபம் தான் ஒன்று ஆரம்பிக்கல போல, அதையும் ஆரம்பிச்சிருங்க. சூரிய கிரகண ஜெபம் எல்லாத்தையும் ஆரம்பிங்க. நட்சத்திர ஜெபம், வால் நட்சத்திர ஜெபம் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விட்ருங்கன்ற. இருக்கிற ஜெபத்தை விட்டுருங்க, ஒரே ஜெபத்தை விட்டுருங்க. மற்ற எல்லா ஜெபத்தையும் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடுங்க. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட ஜனங்க வரதில்லை பிரதர், அமாவாசை ஜெபத்துல நைட்ல ஜனங்க 12 மணிக்கு என்ன பண்ணுது, குவிது உக்காரதுக்கு இடம் இல்லைன்றார். ஏன்னா உங்க இடத்துல மட்டும் இல்லை, உங்க இடத்துல மட்டும் இல்லை. அமாவாசைனா எல்லாம் போய் சுடுகாடு கிடுகாடு எல்லா இடத்துலையும் போய் பாரு, மயான கொள்ளையா அது எல்லா இடத்துக்கும் குவியுது. எல்லா இடத்தையும் என்ன பண்ணுது, குவியுது. என்னவோ இவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, கும்பல் வந்து ஆண்டவர் தான் என்ன பண்ணுறாரு, மொத்தமாக கொண்டாந்து இயேசுவி நாமத்தினாலே வந்தால் தான் அது அவருடைய வல்லமை. அவருடைய நாமத்தினாலே வராதது எல்லாமே பிசாசினால வந்தது. யாரால வந்தது? அது அவனால் வந்தது. அது அவன் உன்னை ஏமாத்துறதுக்கு தந்திரமாக ஏதோ ஒரு வேலையை என்ன பண்ணியிருக்கிறான், செஞ்சு விட்ருக்குறான். பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஊழியக்காரங்களே நான் சொல்கிறது, வேற யாரும் இல்லை, ஊழியக்காரங்களே யோசிக்கிறதே இல்லை பாருங்க. பாருங்க ஏன் ஊழியக்காரன் சொல்கிறேன், ஏன்னா நீ தான் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற. இப்படி எடுத்துக்கங்களேன், ஒரு ஸ்கூலில் உங்கள் பிள்ளைங்களை சேர்க்குறீங்க, இல்லை நீங்களே கூட ஒரு இடத்துல சேரீங்க, ஏதோ ஒன்று கற்றுக்கணுன்ட்டு, அந்த ஆளுக்கே ஒன்றும் தெரியலன்னா உங்கள் நிலைமை என்ன அவன் யோசிச்சு பாருங்க. அவன் கெட்டது மட்டும் இல்லை, உங்களையும் என்ன பண்ணுறான் சேர்த்து கெடுத்து விட்றான். அவனை மாதிரி ஒரு முட்டாள தான் வருவீங்க. நான் +2 படிக்கும்போது ஒரு சயின்ஸ் வாத்தியார்னு ஒருத்தர் அப்படி தான் கொண்டாந்து போட்டாங்க. சயின்ஸ் வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு விதமான ஒரு யூனிக் வேர்ட்ஸாக இருக்கும். ரொம்ப கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு மாட்டிங்கன்னா இப்போ ரொம்ப பட்டிக்காடு. அவர் வாயில் எந்த இங்கிலீஷும் வராது, சுத்தமாக வராது, சுத்து போட்டாலும் வராது அவருக்கு, தமிழே வராது அவருக்கு. அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பாரு, அதுவே அருவு இருக்குதான்னு கேட்பாரு. அதை உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே 1 வாரம் ஆச்சு. ஓ அறிவு இருக்குதான்னு கேட்குறாரு நம்மளை, என்ன இருக்குதான்னு கேட்குறாரு நம்மளை, அறிவு இருக்குதான் நம்மளை பார்த்து என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. அது அவருடைய லாங்குவேஜில் என்ன பண்ணுறது, ஏதோ ரொம்ப குக்கிராமம் அவரை பார்ப்பேன் அடிக்கடி. நான் எங்கள் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த ஏரியாவில் தான் இருக்கிறாரு. மோசஸ்ன்னு வாயில் மோஜான்னு வார், யோ என்னையா பேர் இது. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பேரை மறந்துட்டார். ஒரு நாள் SBI பேங்க்கில் பார்க்குறேன், என்ன ஜோசப் நல்லா இருக்கிறியாண்டார். பரவாயில்ல, மோஜாக்கு இது எவ்வளவோ. நான் பேரை சொல்ல பாருங்க, கரெக்டு தான், ஜோசப் தான். இவனை கொண்டாந்து 12th போட்டாங்க பாருங்க, ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே அவருக்கு வாயில் வராது. என்னப்பா புரியுதான்னு வரான், புரியுதுன்னுவோம். நாங்கள் அந்த மாதிரி ஸ்கூலில் இருந்தோமா, நல்லா புரியுது. ஸ்கூலில் சேர்ந்தது தப்பு, உன்னை வாதியாராக ஏற்றுக்கினது தப்பு, இவ்வளோ நேரம் உன் பேச்சை கேட்டுன்னு இருக்கிறதும் தப்பு தான். புரியுது, நல்லா எங்களுக்கு என்ன பண்ணுது, புரியுது. இதெல்லாம் ரொம்ப அவர் பாருங்க, அவருக்கு தெரியாது பாருங்க, டென்ஷனாக அவர் பயங்கரமாக. ஏன்னா அவருக்கு தெரில, அது எப்படி சொல்லிக்கிறதும் தெரில. வந்துட்டார், கவர்மெண்ட் வேலைக்கு வந்துட்டார். எப்படி அவரெல்லாம் போட்டாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க, நல்லா டீச் பண்ணுவாங்க. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நல்ல ஆளுங்க நல்லா டீச் பண்ணுவாங்க, சப்ஜெக்டில் நல்லா இதுவாக வேல்யூவாக இருப்பாங்க. இந்த ஆள் எப்படி போட்டாங்கன்னு தெரியல எனக்கு, ஒன்றுமே வாயில் வராது. அந்த டென்ஷன் என்ன பண்ணுவார்னா மொத்தம் எங்கள் மேலே தான் காட்டுவார். சாக் பீஸை தூக்கி அடிப்பார், ஸ்கேலை தூக்கி அடிப்பார். +2 பசங்களை, அதுவும் என் கூட இருந்தவங்களாம் எல்லாமே MLA பசங்க, MP பசங்க, என் கூட படித்த பசங்க எல்லாமே. நான் இப்போ தான் இப்படி இருக்கேன், அவனுக்கு அப்போவே அப்படி இருப்பானுங்க. அம்பாசிடர் காரில் தான் வந்து இறங்குவானுங்க ஸ்கூலில். இப்போ முதல்ல சைக்கிள் வந்திருந்தார், கவர்மெண்ட் சம்பளம்ல. அடுத்தது ஒரு வண்டி ஒன்று வாங்கினார் பாருங்க. வண்டி வாங்கிட்டு, நீங்களாம் எப்படா என்ன மாதிரி வண்டி வாங்க போகிறீங்கன்னு கேட்டார். அதில் புருஷோத்தமன் ஒரு MLA பையன், யோ நான் கார்லேயே வரேன், நீ தான் இப்போ என்ன பண்ணுற, வண்டியில் வர வேலையை பாரு அப்படின்ட்டான். உடனே ஒரு கோவம், ஒரு வாத்தியார் எடுத்து பேசுறியாக்கும். அப்புறம் அவன் தைரியமாக கேட்பானுங்க பாருங்க, ஒரு சப்ஜெக்ட் சொல்லி தரல, நீ உன்னெல்லாம் யார் டீச்சராக போடுது,
பிரின்சிபால் கிட்ட வாண்டான். யூஸ்வலாக வாத்தியார் தான் பிரின்சிபாலுக்கு வாடுவான், ஸ்டூடெண்ட்டுக்கு ஓடுவாங்க. இது தலையில் இருந்தது. நான் படித்த ஸ்கூல் அது மாதிரி பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு. பச்சப்பா ஸ்கூலில் வா நீ வான்ட்டான். இவரு பயந்துன்னு, எப்பா விட்டுருப்பா நீ என்ன பண்ணிவிடு விட்டுரு, உனக்கு ப்ராக்டிக்கலில் ஃபுல் மார்க் போட்டுறேன் நான். 50 மார்க். அப்போ ப்ராக்டிக்கல் 50 மார்க் என்ன பண்ணிடுறேன் போட்டுறேன், என்ன விட்டுருன்ட்டார். இதில் என்ன கொடுமைன்னா, சிலவெல்லாம் நல்லா படித்து நல்ல சீட்டு கிடைக்கணும்லாம் வெயிட் பண்ணாமல் பாருங்க. பாவம் அவன்லாம் வெளியே டியூஷனில் வச்சு கற்றுக்கிட்டான். சில நாள் டியூஷன் வச்சு கற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு மாதத்துக்கு அப்போ 700 கேட்பானுங்க. பெரிய காரியம் அப்போல்லாம். அதில் ஒரு கார்த்திகைன்னு ஒரு பையன்லாம் டாக்டரே ஆக முடியாமல் போனான். அவனுக்கு அதுதான் ஆசை, கனவு எல்லாமே. ஒரு கிராமத்துலேருந்து வந்தான் பாருங்க, நல்லா படிப்பான். எப்போ பார்த்தாலும் புக்கு கைமாக தான் இருப்பான். அவனை தனியாக ஃபீஸ் கட்டி படிக்கிற அளவுக்கு அவனுக்கு வசதி இல்லை அவங்க அப்பா கிட்ட. ஸ்கூலில் இருக்கிற இதுவாது என்ன பண்ணிடணும், ஒழுங்காக படிச்சுட்டு வந்துடணும். இது எதை காமிச்சிட்டு எப்படி வந்துச்சுன்னு தெரில. இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணுது. அதான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அவர் நான் கேட்டேன், என்ன சார் எங்கே இருக்கிறீங்கண்ணே? அதே ஸ்கூலில் தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. ஒன்றும் எத்தனை பேர் வாழ்க்கையை நாசமாக்க போறியோ தெரில. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? பேர் மறந்துடுச்சுப்பா, என்ன பேர்னு கேட்டால் கூட நியாயம் இருக்குது. வாய்க்கு வந்த பேர் என்ன பண்ண, இன்னும் கூப்பிட்டுட்டு உட்காந்துருக்குற, இன்னும் என்ன பண்ணல நீ திருந்தவே இல்லை. இதே நிலைமை தான் பல பாஸ்டர்ஸ்க்கு. நீங்கள் நினைக்கலாம் பல பாஸ்டர்ஸ் ஏன் கொதிக்கிறான், கத்துறான், திட்டுறான், சபிக்கிறான்னா சப்ஜெக்ட் தெரில. அதனால் கோவத்தில் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ உட்காந்துருக்கிற விசுவாசிங்க மேலே கொட்டித்து எல்லாம் உங்களால் தாண்டா. எல்லாம் உங்களுக்கு அறிவு கிடையாது. உங்களுக்கு என்ன கிடையாது, அறிவு கிடையாது. நீங்களாம் ஆடு மாடு மேய்க்க தான் லாக்கி. நீங்களாம் நரகத்துக்கு தான் என்ன பண்ணுவீங்க, போவீங்க. நீங்களாம் நாச்சமாக தான் போவீங்க. நீங்களாம் எங்கே அந்த பரலோகத்துக்கு போக போகிறீங்க? கத்துறான் பாருங்கள். அந்த கத்துற ஆளுங்கள்லாம் இந்த குரூப்பு தான். சப்ஜெக்டை பற்றி ஒன்றும் என்ன பண்ணுறதில்ல, தெரியல. தங்களோட பலனையே நம்பிட்டு உட்காந்துருக்குறது. தங்களுடைய பலத்தை காட்டுறதுக்கு தான் இந்த முழு ஜபம், உபவாச ஜபம், இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்றீங்க? அங்கே வந்து வைத்த பார்த்து ஆண்டவர் வல்லமை வெளிப்படுத்துகிறாரா? பைபிள் ஒழுங்கா படி. எதில் தேவனுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது, தேவனுடைய வல்லமை அடங்கியிருக்கிறதுனா இங்கே அழகாக சொல்கிறான். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய, அடுத்த வார்த்தை கவனிக்கணும், கர்த்தருடைய நாமத்தை குறித்து என்ன பண்ணுவோம், மேன்மை பாராட்டுவோம். ஏன்னா நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டும் போது அது ஒரு மிகப்பெரிய காரியம் இருக்குது. என்ன காரியம் அது? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அவர்கள் உபவாசம் பண்ணியிருப்பான், முறிந்து விழுவான். முழு ஜபம் பண்ணியிருப்பான், முறிந்து விழுவான். அமாவாசை ஜபம் பண்ணியிருப்பான், முறிந்து விழுவான். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே ஜபம் பண்ணினவன் எழுந்து நிமிர்ந்து நிற்பான். எப்படி நிற்பான் அவன்? அப்ப எது வேணும் நீங்க தான் முடிவு பண்ணோம். இயேசுவின் நாமம் வேண்டும் என்றால் இயேசுவின் நாமம் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்யும், வெற்றி கொடியை ஏற்ற செய்யும். நம்புறீங்களா நீங்க? அதுதான் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை. இப்போ ஜபத்தில் எது முக்கியம் புரிஞ்சுக்கிடுங்க. உங்களை மடம் மாற்றுறதுக்கு, உங்களை திசை மாற்றுறதுக்கு பிசாசு பல ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கலாம். கிறிஸ்தவத்துக்குள்ள கும்பலை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. தெளிவாக இருக்கணும். வல்லமை என்பது, வெற்றி என்பது, வாழ்வு என்பது, எழுந்து நிமிர்ந்து நிற்பது என்பது யாருடைய நாமத்தினாலே? எங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே. எந்த நாமத்தினாலே? எங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. நம்புறீங்களா நீங்க? அதை குதிரைகளை ரதங்களை நம்பினவர்கள் முறிந்துக்கப்படுவார்கள். என்ன பண்ணுவார்கள்? அவர்கள் முறிந்து விழுவார்கள், தோற்கடிக்கப்படுவார்கள், தோல்வியிலே விழுவார்கள். கத்திட்டு கிடப்பாங்க. இவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், அவன் சப்ப கத்திட்டே கிடக்க வேண்டியதான், கடைசி வரைக்கும் பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறவர்கள் நிச்சயமாக சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வார்கள், எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். 9வது வசனம், கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு என்ன பண்ணுவீராக? செவி கொடுப்பாராக. யார் செவி கொடுப்பது? ராஜாவே உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? செவி கொடுப்பார். ராஜா செவி கொடுக்கணும்னா யாருடைய நாமத்தினாலே கேட்கணும்? நீங்க இயேசுவின் நாமத்தினாலே. எந்த நாமத்தினாலே? அதுதான் இங்க ஆபிரகாம் செஞ்சான். ஆபிரகாம் தன்னுடைய முதல் ஜெபத்திலே கர்த்தருடைய நாமத்தினாலே என்ன பண்ணினான்? அவன் ஜெபித்தான். எத்தனை முறை ஆதியம் 12 படிச்சிருப்பீங்க, படிச்சிருப்ப கடனும் போயிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு வசனத்தில் இவ்வளோ ஒரு விஷயம் அடங்கி இருக்குது. அந்த ஒரு வசனத்தில் இயேசுவின் நாமம் அடங்கி இருக்கிறது. அந்த ஒரு வசனம் உங்களுக்கு புரிய வைக்குது. அவருடைய நாமம் எனக்கு பரிபூர்ணமான சந்தோஷத்தை எனக்கு தரும், சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்ள உதவும். அவருடைய நாமம் எனக்கு போதுமானதாய் இருக்கிறது. அவருடைய நாமம் எனக்கு வெற்றி கொடியை ஏற்ற செய்கிறது. நம்புறீங்களா நீங்க? அவருடைய நாமம் அல்லாமல் செய்கிறது எல்லாம் முறிந்து விழும், தோற்கடிக்கப்படும். ஆனால் அவருடைய நாமம் என்னை எழுந்து நிமிர்ந்து
நிற்க செய்யும். நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப ஜெபம் என்பது யாருடைய நாமத்தினாலே செய்யப்பட வேண்டும்? அது இயேசுவின் நாமத்தினாலே. எழுந்து நிற்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கேட்ட சத்திய வசனங்களை, வார்த்தைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாம் தேவரீர் உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் பெற்றவனாக பலிபீடத்தை கட்டி அதை கர்த்தருடைய நாமத்தினாலே தொழுது கொண்டான். கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபித்தான். அதனால் அவனுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. நீரும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என் நாமத்தினாலே கேளுங்கள், அப்பொழுது சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்குரைத்திருக்கிறீர். உடைய நாமத்தினாலே கேட்கிற ஒவ்வொருவரும் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வார்களாக. சங்கீதம் 20 படித்தது போல சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அந்த நாமமே எங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிற நாமமாய் இருக்கிறது. அந்த நாமமே எங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை தருகிற நாமமாய் இருக்கிறது. அந்த நாமமே எங்களுக்கு உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக தருகிற நாமமாய் இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிந்து கொள்ள கேட்க செய்த கர்த்தர் இதிலே நடக்க, இதில் உறுதியாக இருக்க, இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துவீராக. சத்தியத்தில் நிலை நிற்க உதவி செய்வீராக. கூடி வரத பார்த்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதம், பாதுகாப்பும் பராமரிப்பும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நாளை மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.